அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு உரிய பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 24 முதல் 28 முடிய 9 முடிய. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 30 சேர்த்து படிக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இயேசு ஒரு மெய்ஞான குரு. அந்த குரு மனித வாழ்வின் அனைத்து நிலைகளையும் நன்கு உணர்ந்தறிந்தவர். அந்த இயேசுவினுடைய உரைகள், உபதேசங்கள் மனித வாழ்வை அனைத்து நிலைகளிலும் சீர்படுத்தி, செம்மைப்படுத்தி, மேன்மையுற செய்யக்கூடியவை. ஆனால் வசமாக என்ன நடந்துவிட்டது என்றால், யாரெல்லாம் இந்த உலகிலே உண்மையை உணர்ந்து, இறையை உணர்ந்து, குருத்தன்மையை தன்னுள் அவர்கள் கண்டுணர்ந்து உலகுக்கு உண்மைகளை உபதேசித்து செயலாற்றினார்களோ, அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அல்லது அவர்களுக்கு பின்பாக அவர்களின் அடியொற்றி வந்தவர்கள் அத்தனை பேருமே அவர்களுக்கு, அதாவது அவர்களுடைய குருவுக்கு அவர்கள் கேடு செய்து விட்டார்கள். அவ்வாறு இயேசுவின் பெயரை சொல்லியே இயேசுவை பின்பற்றிய கூட்டம் ஒரு பெரும் கேடு செய்து விட்டது. அது என்னவென்றால், அவருடைய உபதேசங்களை, அவருடைய போதனைகளை தனித்துவப்படுத்தி இந்த உலகத்துக்கு கொடுக்கவில்லை. பல்வேறு புத்தகங்களில் ஒரு புத்தகமாக, பல்வேறுபட்ட மனிதர்களின் எழுத்துக்களில் ஒரு ஒரு எழுத்தாக, ஒரு மூடையிலே, ஒரு கூடையிலே பலவற்றை கலந்து அதில் இதையும் சேர்த்து போட்டு கொடுத்தார் போல இயேசுவின் போதனையை இந்த பைபிளில் வைத்து கொடுத்ததுதான். அவருடைய போதனையை நேரடியாக எதிர்த்து அழித்தது ஒரு கூட்டம், எதிர்த்து நின்றது ஒரு கூட்டம். ஆனால் பின்பாக அவருடைய பெயரை சொல்லியே எழும்பிய கூட்டம் அவருடைய போதனையை உள்ளெடுத்து கெடுத்து அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த எதிர்ப்பு நிலை 2 தான். ஒன்று பிடிக்கவில்லை, ஒன்றால் எனக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் அதனை நேரடியாக எதிர்த்து நின்று அழிப்பது. அதனைத்தான் இயேசுவுக்கு யூதர்கள் செய்தார்கள். அவர்கள் இயேசுவுக்கு நேரடியாக எதிர் நின்றார்கள். அவரை சாத்தான் என்றார்கள், அவரை பிசாசுகளின் தலைவன் என்றார்கள், போஜன பிரியன் என்றார்கள்.
பாவி என்றார்கள், பாவிகளுக்கு சிநேகிதன் என்றார்கள், ஒத்துக்கொள்ளவில்லை, பகைத்தார்கள், வெறுத்தார்கள், கல்லெறிய முற்பட்டார்கள், மலையிலிருந்து தள்ளிவிட பார்த்தார்கள், இறுதிக்கும் இறுதியாக அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தே விட்டார்கள். இதுதான் நேரடியாக எதிரி செய்கிற செயல். ஆனால் இங்கு அடுத்த கூட்டம் ஒன்று எழும்பியது. அந்த கூட்டம் என்ன செய்தது? பழைய ஏற்பாட்டின் 39 நூல்கள், புதிய ஏற்பாட்டில் வேறு பல 23 நூல்கள், இவைகளுக்கு நடுவிலே ஒரு 4 நூல்கள். அந்த 4 நூல்களிலே அதை எழுதியவர்கள் யாரை பிரியப்படுத்த, யாருக்கு எண்ணத்தை உணர்த்த எழுதினார்களோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ப எழுதப்பட்ட எழுத்துக்கள். எல்லாவற்றுக்கும் நடுவிலே இந்த இயேசுவின் போதனையை எடுத்து வைத்து உள்ளெடுத்து சிதைத்தல், உள்ளெடுத்து கெடுத்தல் என்னும் தன்மையிலே இவர்கள் செய்துவிட்டார்கள். ஆகவே இவைகள் எதிரியின் செயல்கள் அல்ல, இவைகள் துரோகியின் செயல்கள். யூதர்கள் இயேசுவுக்கு செய்தது எதிரியின் செயல்பாடுகள். கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு செய்து கொண்டிருப்பது துரோகத்தின் செயல்பாடுகள். யூதர்களை இயேசுவின் எதிரி என்று வரையறுத்தால் கிறிஸ்தவர்களை இயேசுவின் துரோகிகள் என்றுதான் வரையறுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் இதை இங்கே பதித்திருக்கிற விதம், எங்கே அவர்கள் இதனை வைத்திருக்கிறார்கள், இந்த 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 போதனைகளை, உபதேசங்களை எவ்வாறு அவர்கள் இந்த புத்தகத்துக்குள் வைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்கிற அந்த விதம் இருக்கிறதே, அந்த தனித்துவம் அதில் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இறை உணர்ந்த, மெய் உணர்ந்த, மெய்ஞானம் அடைந்த, மெய்ஞானத்தை உணர்த்தின ஒரு குருவினுடைய போதனைகளை இவ்வாறு பல்வேறுபட்ட எழுத்தாளர்களுக்கு நடுவில் வைத்தல், அது அதனை மதித்தல் அல்ல, அதனை மறைத்தல் அல்லது மறுத்தல் என்றாகிறது. அதனுடைய சிறப்பு தன்மையை கெடுத்தல் என்றாகிறது. இவ்வாறான செயல் வழியாக இயேசுவினுடைய இந்த போதனை மனித இனத்துக்கு சென்றடையவில்லை. ஆகவே மனிதர்கள் இன்னும் அடைய வேண்டிய ஞானத்தை அடைய முடியாத ஒரு அவல நிலை தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. மனித வாழ்வின் மீது அக்கறை கொண்ட, சிரத்தையோடு தன்னுடைய வாழ்வையே இதற்காக கொடுத்து உபதேசித்த அந்த இயேசுவினுடைய இரக்கம், கருணை, அன்பு, பாசம், மனித வாழ்வின் மீதான அக்கறை அத்தனையும் இங்கு நசுக்கப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் யார் என்பதை முதன்மையாக அந்த மனிதன் தன்னுள் உணர்ந்த பின்புதான் பிற மனிதனுக்கு அதனை உணர்த்தும்படியாக அவன் எழுச்சி பெறுகிறான். அவ்வாறு இயேசு தன்னுள் தன்னை யார் என்று உணர்ந்ததினாலே பிற மனிதருக்கு அவன் யார் என்பதை உணர்த்த முற்படுகிறார். மனிதன் என்பவன் மனதால் வாழ்கிறவன் என்பதினாலே இங்கு 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செய்ய முடியாது என்பதின் பொருள் எங்கிருந்து நாம் புரிய வேண்டும் என்றால், மனிதன் உடற்கொண்டு, செயலால், உழைப்பால் என்ன செய்கிறான் என்பது இரண்டாவது தான். மனம் கொண்டு மனதில் அவன் என்ன செய்கிறான் என்பதுதான் முதன்மையாக நிற்கிறது. நீங்க பணத்துக்காக உழைக்கலாம், பணத்துக்காக வேலை செய்யலாம், பணத்துக்காக ஓடலாம், பணத்துக்காக ஒடியாரலாம், பணத்திற்காக நீங்கள் சேவைகள் செய்யலாம், வினை புரியலாம். ஆனால் அதனை மனதில் வைத்துக்கொண்டு ஏதாயிலும் செய்வீர்களானால் அதுதான் இறைவனுக்கு எதிராக, பணத்துக்கு, இறைவனின் எஜமான்துவத்தை தள்ளி பணத்துக்கு செய்கிற ஊழியமாக கருதப்படுகிறது. மனதில் எவைகள் செய்யப்படுகிறதோ, நம்முடைய மனம், உடல் மட்டும், மனிதனுக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் உடல் மட்டும் வினையாற்றுகிறது. மனிதனுக்கு உடலும் வினையாற்றுகிறது, மனமும் வினையாற்றுகிறது. மனம் சிந்தித்தால் அது ஒரு வினை, மனம் எண்ணம் கொண்டால் அது ஒரு வினை, மனம் ஆலோசித்தால் அது ஒரு வினை, மனம் அறிவு தேடலில் ஈடுபட்டால் அது ஒரு வினை, மனம் உணர்ந்தால் அது ஒரு வினை. மனதின் வினைகளால் தான் மனிதன் வாழ்விக்கப்படுகிறான். மனதின் வினைகளால் தான் மனிதன் வாழ்விக்கப்படுகிறான். மனதில் என்ன வினைகளை மனிதன் செய்கிறானோ அதுவாகவே அந்த மனிதன் இருக்கின்றான். இந்த உட்கருத்தை தான் இயேசு இங்கு உணர்த்துகிறார். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். உணவுக்கானது, உடைக்கானது உடல் தொடர்பான செயலே அன்றி, வினைகளே அன்றி, மனம் தொடர்பான செயல்கள், வினைகள் அல்ல.
உணவுக்காக, உடைக்காக உடல் கொண்டு என்ன உழைக்க வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை செய்தலே போதுமானது. அவைகளை செய்யாமல் இருக்கும்போதுதான் அதற்கான கவலையை, அதற்கான ஏக்கத்தை தன்னுள் கொண்டு, மனம் தன்னுடைய வினையை விட்டுவிட்டு வேண்டாத வினையை எடுத்துக்கொண்டு தன்னுள் அதனை வினை புரிந்து கொண்டே இருக்கின்றது. மனம் கவலைப்படுவதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. மனம் கவலைப்படுவதற்கான ஒரு சாதனம் அல்ல. கவலை மனதிற்கு உரியது அல்ல. மனம் எதற்குரியது? முதன்மையாக மனம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு உணர்த்துகிறார். ஒரு மனிதன் தன்னை பார்த்து, தனக்கு தன்னுடைய இருப்பை பார்த்து, தனக்கு இருப்பவைகளை பார்த்து அவைகளின் சிறப்பை உணர்ந்து கொள்வதற்குத்தான் அவன் மனதில் வினை புரிய வேண்டும். மனதில் முதன்மையாக மனிதன் என்ன வினை புரியணும், என்ன செயலை செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய இருப்பின் சிறப்பை முதன்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உடலுக்கு உணவு தேவை. இந்த 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 உணவை நான் என் உடல் உழைப்பினால் எடுத்துக்கொள்வேன். என் உடல் வினையினால் நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் இந்த உடல் இருப்பதற்கு நான் என்ன செய்தேன்? இந்த உடலில் ஜீவன் இருப்பதற்கு, உயிர் இருப்பதற்கு நான் என்ன செய்தேன்? நான் எதுவுமே செய்யாமல் எனக்கு ஏதோ ஒன்று இருக்கின்றதே, அதனுடைய சிறப்பு என்ன? என் இருப்பு இருப்பதினால்தான் எனக்கு தேவைகளே ஏற்படுகிறது என்றால் என்னுடைய இருப்பை இருக்க வைத்தது யார் என்று அதனை பற்றிய அறிவு, அதனை பற்றிய ஞானம், அதனை பற்றிய உணர்வுக்காகத்தான் மனம் செயல்பட வேண்டியதாக, வினை புரிய வேண்டியதாக இருக்கின்றது. மனிதன் என்பவன் மனம் என்றால் அந்த மனிதனின் முதன்மை வேலையே தன்னுடைய இருப்பின் சிறப்பை உணர்ந்து அதனை நோக்கிய வேலையை தன் மனதில் செய்தல் தான் முதன்மை வேலை. மற்ற எந்த உயிரினத்துக்கும் இந்த இருப்பின் சிறப்பை உணரும் தகுதி இல்லை, திறன் அருளப்படவில்லை. மனிதனுக்கு இந்த திறன் இருக்கின்றது. நான் இன்றைக்கு இருப்பதற்கு, என்னுடைய இருப்புக்காக நான் செய்தவைகள் என்ன? என் இருப்பு இங்கு இருக்கும்படி இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பேர் இயக்கம் என்ன? எத்தனை பெரிய பேர் இயக்கத்தின் விளைவாக என் இருப்பு இங்கு தக்க வைக்கப்பட்டிருக்கின்றது? என் இருப்பு என்னாலேயே இங்கு இருத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றதா? அல்லது என்னுள் தானாகவே இருக்கின்ற, தன்னிச்சையாக அனைத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அந்த உயிர் பொருள் என் இருப்பை இங்கு தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றதா? உயிரின் இயல்பே, உயிரின் முதன்மை இயல்பே தன் இருப்பை தானே தக்க வைத்துக் கொள்ள செயல்படுதல். இந்த உயிர் உடல் கொண்டிருக்கிறது. இந்த உடலில் அது என்னையும் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அது தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செயல் புரிய வேண்டுமோ அத்தனையும் அது தன்னிச்சையாக புரிந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டிய முதன்மை சிறப்பு. என் இருப்பு இந்த உலகத்தினுடைய இருப்பை காட்டிலும் பெருமிதமான, சிறப்பு மிக்க, மேன்மை மிக்க ஒரு சிறப்பு என்று மனிதன் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இருப்பின் சிறப்புணர்தல். இந்த இருப்பின் சிறப்பை எவரெல்லாம் உணரவில்லையோ அவரையெல்லாம் கவலை ஆட்கொள்ளும். மனம் தான் செய்ய வேண்டிய வினையை சரியாக செய்யாத போது அது உடல் செய்ய வேண்டிய வினையை, வேலையை தனதாக கருதி தன்னுள் எடுத்துக் கொள்கிறது. அப்போது உடல் தான் செய்ய வேண்டிய வேலையை மனம் எடுத்துக்கொண்டதினால் உடல் செயலற்று போகிறது. உடல் வினை புரியாமல் போகிறது. உடல் சோம்பல் படுகிறது. உடல் சோம்பேறித்தனத்துக்குள் மூழ்கி விடுகிறது. ஆக உடல் செயலற்று போகிறது. உடல் செயலற்று போய் உடலினுடைய வினைகளை, வேலைகளை மனம் தனதாக கருதி எடுத்து வேலை செய்கிறதே, சுமக்கிறதே, வினை புரிகிறதே, அதில் முளைப்பதுதான் கவலை. ஆகவே தான் நான் கடந்த வாரமே சொன்னேன், கவலை என்பது பாவம், கவலைப்படுதல் என்பது குற்றம். ஏனென்றால் அது தனதல்லாததை தனதாக கருதும் ஒரு பெரும் தவறில் ஈடுபடுகின்றது. கவலைப்படுதல் மனிதனுக்கு உரியதல்ல. கவலைப்படுதல் மனதிற்கு உரியதல்ல. கவலைப்படுதல் அவசியமற்ற ஒன்று. கவலையினால் விளைய போகிறது எதுவுமே இல்லை. நடக்க போகிறது எதுவுமே இல்லை. மாறப்போகிறது எதுவுமே இல்லை. கிடைக்க போகிறது எதுவுமே இல்லை. ஒவ்வொரு வினையும் ஒரு விளைவை உண்டாக்கும். ஆனால் கவலை எந்த விளைவை உண்டாக்கும்? எதையுமே உண்டாக்காது.
மனித வாழ்க்கை என்பது வினை புரிதல், விளைவு நோக்காது வினை புரிதல். இதுதான் மனித வாழ்க்கை. விளைவை நோக்கக்கூடாது என்பதுதான் கருத்தே தவிர விளைவு இல்லாத ஒரு வினையே கிடையாது. விளைவு இல்லாத ஒரு வினையே கிடையாது. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. அவ்வாறு மனம் கவலை என்கிற ஒரு வினை புரிகிறது என்றால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? விளைவே இல்லை. வீணாகிறது. மனிதம் வீணாகிறது. அதன் புனிதம் வீணாகிறது. அதன் சிறப்பு வீணாகிறது. அதன் விசேஷம் வீணாகிறது. அதன் நேரம், அதன் வாழ்வு வீணாகிறது. அதன் வளம் வீணாகிறது. அதன் ஆற்றல் வீணாகிறது. அனைத்துமே வீணாகிறது. எந்த விதமான விளைவும் அதனால் கவலைப்படுகிற மனம் தனக்கு அடைய போகிறதில்லை. கவலைப்படுகிற அந்த மனம் கொண்டிருக்கிற உடல் தனக்கு அடைய போகிறதில்லை. அதான் இறுதியா அதை சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவில் ஒரு முழத்தை கூட்டுவான். ஏதாவது அது கொடுக்குமா? ஏதாவது அது வளர்க்குமா? ஏதாவது அது பெருக்குமா? ஏதாவது எதையாவது அது விளைவிக்குமா? எதற்குமே உதவாத செயல். எதற்குமே உதவாத செயல் கவலைப்படுதல். ஏன் கவலைப்படுகிறோம்? கவலைப்படாதிரு என்பது இயேசுவினுடைய அக்கறையுள்ள ஒரு போதனை. மனமே கவலைப்படாதே. மனிதனே கவலைப்படாதே. கவலைப்படும் ஒரு உயிரினம் உலகில் எதுவும் இல்லை. எதையும் கவலைப்படுவதற்காக இறைமை, இயற்கை இந்த உலகத்தில் செய்யவே இல்லை, படைக்கவே இல்லை. ஆனால் இந்த வேண்டாத வீணான கவலையை மனித மனம் மட்டும் ஏன் எடுத்துக்கொள்கிறது என்றால் அந்த மனம் தன் வேலையை இழந்து விடுகிறது. அந்த மனதினுடைய தன் வேலை என்ன? அந்த மனம் ஆற்ற வேண்டிய வினை என்ன என்றால் தன்னுடைய இருப்பின் சிறப்பை முதன்மையாக உணர வேண்டும். இரண்டாவது, தனக்கு இருப்பவைகளின் சிறப்பை உணர வேண்டும். இருப்பின் சிறப்பையும் இருப்பவைகளின் சிறப்பையும் உணர்ந்து அதனை இருக்க செய்த இறைமைக்கு, இயற்கைக்கு நன்றியோடு இருக்க பழகினால், அதனோடு நேசத்தோடு இருக்க பழகினால், அதனோடு பற்றுதலோடு இருக்க பழகினால் அந்த மனம் கவலை என்னும் வினை புரியாது. இறைவா, இன்றைய நாள் எனக்கு இருப்பதற்காக நன்றி. இன்றைய நாளில் என் இருப்பு இருக்க செய்ததற்காக நன்றி. இந்த நாளில் நான் உடலோடும் உயிரோடும் இருப்பதற்காக நன்றி. இந்த நாளில் என்னுடைய உள் உறுப்புகளின் அனைத்து செயல்பாடுகளுக்காகவும் நன்றி. இன்றைய காலையிலும் என் உடல் தன்னுடைய பசி உணர்வை வெளிப்படுத்தியமைக்காக நன்றி. இன்றைய நாளிலும் என்னுடைய உடல் தன்னுடைய தாக உணர்வை வெளிப்படுத்தியதற்காக நன்றி. இன்றைய நாளிலும் என் உடலின் உறுப்புகள் அந்தந்த செயலை நோக்கி வினை புரிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இவைகள் என் அறிவுக்கு அப்பாற்பட்டு, என் புத்திக்கு அப்பாற்பட்டு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு அவைகள் அனைத்தும் வினையாற்றிக் கொண்டே இருக்கின்றனவே, எனக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றனவே. இந்த 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 மேன்மையானதற்கு, இந்த சிறப்பு மிக்க இந்த அருளுக்கு ஈடாக நான் எதை கொடுக்க முடியும்? எதை கொண்டு இவைகளை நான் வாங்க முடியும்? இத்தனை சிறப்பான இருப்பை எனக்கு இருத்தியமைக்காக இறைவா உமக்கு நன்றி என்கிற வினையை மனம் புரியும் போது, அந்த செயலை மனம் செய்யும் போது அந்த மனதில் கவலை குடிக்கொள்வதற்கு, கவலை நுழைவதற்கு இடமே இல்லை. ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல். மனம் ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல், நிறைந்து கிடக்கிறது. அது வேலையாக இருக்கிறது. மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்றல, அப்படி மனம் மைண்ட் தன்னுடைய ஓன் பிசினஸ்ல இருக்கு. அதனுடைய ஓன் பிசினஸ் என்னன்னா அது தன்னுடைய இருப்பின் சிறப்பை உணர்வதுதான் அதனுடைய ஓன் பிசினஸ். அந்த தொழிலில், அந்த வினையில் அது ஈடுபட்டு இருக்கும் போது வேண்டாத வினையை அது உள்ள அனுமதிக்காது. அப்போ கவலை என்கிற வேண்டாத வீணான வினை உள் நுழைகிறது என்றால் என்ன பொருள் என்றால் மைண்ட் ஓன் பிசினஸ் கைவிட்டுச்சு. தான் செய்ய வேண்டிய தனக்கான வேலையை தன் மனம், எந்த மனம் செய்யவில்லையோ அந்த மனம் தனக்கல்லாத வேறே வீணான வேலையை தூக்கி வைத்துக் கொள்கிறது. நீங்க என்ன பாருங்களா, நீங்க ஏதாவது வேலையா இருந்தீங்கன்னா வேலையா தான் இருப்பீங்க. நீங்க ஏதாவது வேலை இல்லாம இருந்தீங்கன்னா உங்க நண்பர் கூப்பிடுவாரு, சும்மா தானே இருக்கீங்க, வாங்க போலாம், எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு கூப்பிடுவாரு. சும்மா தானே இருக்கிறீங்க, வாங்க போலாம், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது எனக்கு. ஆனா நீங்க என் கூட வரலாம். எதனால அப்படின்னா நீங்க சும்மா இருக்கிறீங்க.
இப்ப எந்த மனிதன் தனக்கான தன்னுடைய வேலையை அற்று, தனக்கான தன்னுடைய வேலையை விட்டு, தனக்கான தன்னுடைய வேலையை செய்யாமல், வினை புரியாமல் வீணாக கிடக்கிறானோ அவன் கவலை என்னும் வீணான வேலையை செய்கிறவனாக மாறுகிறான். மனம் தன் வேலையை தானே எப்பொழுதெல்லாம் செய்வதில்லையோ அப்பொழுது அது செய்கிற ஒரு தரங்கட்ட வேலைக்கு பெயர் தான் கவலைப்படுதல். மீண்டும் சொல்ற, மனம் தன் வேலையை தானே செய்வதை எப்பொழுதெல்லாம் விட்டு விடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது தனக்கல்லாத வீணான ஒரு வேலையை செய்கிறது. அதற்கு பெயர் தான் கவலைப்படுதல். கவலைப்படுதல் உனக்கான வேலை அல்ல, மனதிற்கான வேலை அல்ல. அது அது வந்து இவர் ஓன் பிசினஸ் கிடையாது. அது உனக்கு வேண்டாத ஒரு பிசினஸ், தேவையில்லாத ஒன்று. ஆனால் அதை நீ செய்கிற நிலைக்கு ஆளாகிறாய். காரணம் என்னன்னா, உன்னுடைய நீ செய்ய வேண்டியதை அங்கு செய்யவில்லை. உன் மனம் ஆற்ற வேண்டியதை, உன் மனம் சிந்திக்க வேண்டியதை அங்கு சிந்திக்கவில்லை. உன் மனம் உணர வேண்டியதை அங்கு உணரவில்லை. உன் மனம் சிறப்பாக செயல்பட வேண்டியதில் செயல்படவில்லை. ஆகவே அது தரமற்றதை தண்ணீர் சுமந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றது. அந்த சிறப்பான வேலை என்ன? எதனை விட எது சிறப்பு? அந்த சிறப்பானது எதனால் எனக்கு கிடைத்தது, அருளப்பட்டிருக்கின்றது? அதை அருளியவன் எத்தனை சிறப்பு மிக்கவன் என்பதை அறிய துவங்கும் போது, உணர துவங்கும் போது தன்னாலேயே அந்த இறைப்பற்று, இறை பாசம், இறை நேசம், இறை உணர்வு, இறையை எஜமானாக கண்டு உணர்ந்து அனுபவித்தல் என்கிறதில் அந்த மனம் மூழ்கி திளைக்கிறது. இறைவா, எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து நான் ஒரு நொடியை, ஒரு கணத்தை வாங்க முடியும்? ஒரு நாளை நான் வாங்க முடியும். இன்றைய நாளில் நான் இருப்பதற்கு நான் கொடுத்தது, நான் செய்தது என்ன? இருப்பினும் இறைவா, எனக்கு இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறாயே, இன்றைக்கு எனக்கு இருப்பை கொடுத்திருக்கிறாயே, இதில் என்னை உடலாக, உயிராக, உள்ளமாக, உணர்வாக இருத்து இருக்கின்றாயே என்று அந்த இருப்பின் சிறப்பை உணரும் போது அதனை இலவசமாக, அருளாக, தயவாக, கருணையாக, அன்பாக, ஈவாக எனக்கு அளித்து இருக்க செய்த அந்த இறைமையை நான் பற்றுகிறேன். அந்த இறைமையை நான் நேசிக்கின்றேன். அந்த இறைமையினுடைய அந்த எஜமான்துவத்தை, அவனுடைய அருள் உணர்வை நான் என்னுடைய அகத்தில் உணர்ந்து கலிக்கின்றேன். அதில் நான் மூழ்கி இருக்கின்றேன். இதுதான் மைண்டுடைய ஓன் பிசினஸ். இதுதான் லைஃப். இதுதான் மனதிற்கான செயல். இதுதான் மனதிற்கான வாழ்க்கை. இதுதான் மனம் செய்ய வேண்டியது. இதுதான் மனதிற்கான முதன்மை பொருள். இந்த மனதில் எப்படி கவலை போகும் சொல்லுங்க? இந்த மனதில் எப்படி கவலை போகும்? இதை விட்டு தான் யார் என்று உணராமல், தன் இருப்பின் சிறப்பை உணராமல், தனக்கு இருப்பவைகளின் சிறப்பையும் உணராமல், அவைகளுக்கு நன்றி உணர்வு கொள்ளாமல், அவைகளை தனக்கு அளித்த இறைமையின் மீது பற்றும் பாசமும் நேசமும் காதலும் கசிந்துருகுதலும் கொள்ளாமல், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன், அடுத்து நான் என்ன துணி உடுத்துவேன், அடுத்து நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிறத மனம் தனது வேலையாக எடுத்துக்கொண்டால், மனம் தேவையற்றதில் மூழ்கினதுனாலே, தனக்கு தேவையில்லாத வேலையை எடுத்ததினாலே, அந்த மனம் இந்த உடலுக்கு என்ன ஆற்றலை அளித்து, என்ன திறனை அளித்து இந்த உடலை எவ்வாறு செயல்படுத்த வேண்டுமோ அவ்வாறு செயல்படுத்த இயலாது முடக்கத்தில் ஆழ்கிறது. மனம் முடக்கத்தில் ஆழ்கிறது. அதாவது மனம் தனக்கே உரித்தான வேலையை செய்யும் போது அந்த மனதும் குளிர்ந்து, நிறைந்து, நெகிழ்ந்து, மகிழ்ந்து அதனுடைய முழு திறனையும் உடலில் செலுத்துகிறது. அப்பொழுது இந்த உடல் தனக்கான செயல் எதுவோ, தனக்கான தேவை எதுவோ அதை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வேலையை எளிதாக தேடி தனக்கானதை எடுத்துக்கொண்டு வாழ்கிறது. சரியா? இப்ப மனம் தனக்கான அந்த முதன்மை வேலையை, அந்த சிறப்பு வேலையை, தனக்கே உரிய அந்த வேலையை அது விட்டுவிட்டது. இறைப்பற்று,
இருப்பின் சிறப்புணர்தல், இருப்பவைகளுக்கு நன்றியோடு இருத்தல் என்கிற அந்த முதன்மை வேலையை மனம் விட்டுடுச்சு. விட்டுட்டு இப்ப அது உடலை பார்த்து, உடலுக்கு உரிய தேவைகள், சாப்பாடு எங்க கிடைக்கும், துணி எங்க கிடைக்கும், எப்படி இது சம்பாதிக்கலாம், எப்படி இதை அடையலாம், இது எனக்கு இல்லையே, அது எனக்கு இல்லையே என்று உடலுக்கு தேவையானவைகளை தனக்கே தேவையானவைகள் என்று கருதி, அவைகளை தேவையற்ற வீணான அவைகளை, தனக்கு உரித்ததாக இராத அவைகளை தன்னுடையதாக மனம் தன்னுள் எடுத்து வைத்துக் கொண்டு அங்க மனம் அந்த வேலையை செய்யும் போது அந்த மனம் முடக்கத்தில் ஆழ்கிறது, தன் திறனை இழக்கிறது, தன்னுடைய சிந்தையை இழக்கின்றது, தன்னுடைய தீவிரத்தை இழக்கின்றது, தன்னுடைய அருமையை அது இழக்கின்றது, தன்னுடைய தரத்தை அது இழக்கின்றது. சரியா சொல்லணும்னா தன்னுடைய தரத்தை அது இழக்கின்றது. அப்படி தரம் இழந்த, திறன் இழந்த, தகுதி இழந்த, சிறப்பிழந்த, தனதல்லாததில் சிக்கிக்கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிற அந்த மனம் இந்த உடல் மீது எந்த வியாபகமும் செய்யாது, எந்த தாக்கமும் செலுத்தாது. அப்படி எந்த தாக்கமோ எந்த வியாபகமோ அந்த மனம், கவலையுற்ற அந்த மனம் இந்த உடல் மீது செலுத்தும் போது இந்த உடல் உழைப்பில் ஈடுபடாது, இது வினை புரியாது. தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்வதற்கு என்ன செயல் செய்ய வேண்டுமோ அந்த செயலை எளிமையாக இந்த உடலால் செய்ய முடியாது. ஏனென்றால் மனமே திறனற்றதாக போய்விட்டது, மனமே தரங்கெட்டு போய்விட்டது. இப்ப அந்த மனதால் ஆளப்படுகிற உடல் எப்படி இருக்கும், அது இன்னும் தரங்கெட்டதா போய்விடும். இப்ப உடலின் தேவைகளும் அங்கு நிறைவேற்றப்படுவது இல்லை. எவ்வளவு சீரியஸ் மேட்டர் பாருங்க. நம்ம கவலைப்படுறத நமக்கே உரிய சொத்து மாதிரி, நமக்கே உரிய திறன் மாதிரி கவலைப்படுறதுன்னா அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. இல்லை வந்து அவ்வளோ பெரிய பாவமெல்லாம் இல்லை, குற்றமெல்லாம் இல்லை. கவலைப்படுறது சாதாரணம். கவலைங்கிறது சாதாரணங்க, அது எல்லாருக்கும் இருக்குங்க. என்னங்க கவலைப்படுறது போய் ஒரு பெரிய இதுவா பேசலாமா? மனுஷன்னா கவலைப்படாம இருக்க முடியுமா? அப்படி எவ்வளோ டேக் இட் ஈஸியா அந்த விஷயத்தை நம்ம எடுத்துனுக்குறோம் தெரியுமா? அதான் நம்ம 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 வளர்ப்பே அப்படிதான் ஆயிருக்குது. எதையெல்லாம் டேக் இட் ஈஸியா எடுக்கணுமோ அதெல்லாம் பெரிய மேட்டரா எடுத்து வச்சு பேசின்னு இருப்போம். எது? ஆதாமுக்கு பொண்டாட்டி, இது ஆப ஆப ஆதாமுடைய முதல் மகன், என்ன அவன் பேரு, காயினா? காயினுக்கு பொண்டாட்டி எங்கிருந்து வந்தா? ஆபிரகாமுக்கு 2 பொண்டாட்டியா 3 பொண்டாட்டியா? இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய இஷ்யூ, ஆராய்ந்து அறிய வேண்டிய உண்மைகள். சரியா? ஆனா நான் ஏன் கவலைப்படுறேன் அப்படிங்கிறதெல்லாம், ஐயோ, அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ. மனுஷன்னா கவலைப்பட்டுதானங்க தீரணும். அவ்வளோ டேக் இட் ஈஸியா போயிட்டோம், அவ்வளோ ஈஸியா போயிட்டோம் நாம. சரியா? ஆனா இங்க போதனை என்ன? சரி, இயேசு இனி நீ பாவம் செய்யாதிருன்னு சொல்லியிருக்காரு. இனி நீ பாவம் செய்யாதிரு அல்லது பாவம் செய்யாத, உனக்கே நீ கேடு வருவிச்சுக்காத அப்படின்னு சொல்லி அதை எவ்வளவு பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிட்டோம், எவ்வளவு பெரிய இஷ்யூவா எடுத்து பேசுறாங்க. பாவம் தேவனுக்கு பிரியம் இல்லாதது, இயேசு பாவத்தை கண்டித்தார், இயேசு பாவங்களை வெறுக்கிறார், பாவி அல்ல, பாவத்தை இயேசு வெறுக்கிறார், நீ பாவம் செய்யாதே என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்படிலாம் கடுமையா அதுக்கு ஒரு அழுத்தம், முக்கியத்துவம், அதுல ஒரு வலிமை சேர்த்து அதை திரும்ப திரும்ப பேசுறாங்கல்ல. கவலைப்படாதிருங்கள்னு இயேசு பேசியிருக்காருப்பா. கவலைப்படாதிருங்கள்னு இயேசு பேசியிருக்கிறாரு. அப்ப அது முக்கியம் தானே. அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கணும் தானே. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே. அதுல ஒரு வலிமை சேர்க்கணும் தானே. இல்ல அது அதனுடைய வலிமை இல்லாத நீ என்ன அதுக்கு வலிமை சேர்க்கிறது? அது அது அதுக்குள்ள என்ன வலிமையோடு உரைக்கப்பட்டிருக்குதோ, உணர்த்தப்பட்டிருக்கிறதோ அதை அந்த அளவிலாகிலும் எடுக்கணும் இல்லையா? பாவம் செய்கிறது உனக்கு எவ்வளவு கேடு விளைவிக்கும் என்று கருதி பாவம் செய்யாதே என்று அவர் உணர்த்தியிருப்பாரோ, அதே போலதானே கவலைப்படாதிரு என்று உணர்த்தியிருக்கிறார் என்றால் அதனால் உனக்கு எவ்வளவு கேடு விளையும் என்பதை அவர் உணர்ந்து தானே உணர்த்தியிருப்பார். பாவம் செய்யாதிரு என்பதற்கு இந்த சமூகம், இந்த இந்த சபைகள், இந்த மதங்கள் எடுத்துக்கொண்ட அவ்வளவு வலிமைய ஏன் கவலைப்படாதிரு என்பதற்கு எடுத்துக்கொள்ளவில்லை? உடலால் செய்யப்படுகிற பாவங்களை விட, செயல்களை விட, மனதால் செய்யப்படும் வினையாகிய, மனதால் செய்யப்படும் இந்த கவலை என்கிற வினை பெரும் பாவம் என்று நான் உணர்த்துகிறேன். பெரும் பாவம். ஒருவன் கவலைப்படுகிறான் என்றால் அவனுடைய மனம் தன் நிலையில் இல்லை, தன் உணர்வில் இல்லை,
தன் சிறப்பை உணர்ந்திருக்கவில்லை. தன்னை படைத்ததோடு உறவு கொண்டு தொடர்பு பட்டு இல்லை. அது இறை பாசத்தில் இல்லை. அது இறை பற்றில் இல்லை. அது இறையை எஜமானாக கொண்டிருக்கவில்லை. அது இறையை விட்டு இறை என்னும் அந்த நிறைவில் இருந்து நழுவி இருக்கிறது. அதனால் தான் அது கவலையை தன்னுள் எடுத்து வினை புரிகின்றது. நீங்க ஐயோ ஒருத்தன் குடிக்கிறான், ஒருத்தன் பீடி பிடிக்கிறான், ஒருத்தன் சினிமாக்கு போய் நிற்கிறான், கடவுளுக்கு தூரமா இருக்கிறான் பாவின்னு நீங்க சொல்வீங்க. ஆனா நான் அப்படி இல்ல. கவலைப்பட்டாங்கன்னா, கவலைப்படுறாங்கன்னா, ஐயோ பாரு இவங்க தான் பாவம் செய்றாங்க, இவங்க தான் கடவுளுக்கு தூரமா போயிருக்கிறாங்கன்னு கடவுளோடு ஒருவன் இருக்கிறான் என்பதையும், கடவுளுக்கு தூரமாக ஒருவன் இருக்கிறான் என்பதையும், அவன் சரீரத்தின் செயல்களைக் கொண்டு அல்ல, அவன் கவலைப்படுகிறானா இல்லையா என்பதை கொண்டுதான் கணக்கிட வேண்டும் என்கிறேன். நான் என்ன செய்வேன்? நான் எது செய்வேன்? இது எப்படியாகும்? அது எப்படியாகும்? எனக்கு இது எப்படி நடக்கும்? இது எப்படி கிடைக்கும்? என்று எப்போதெல்லாம் மனம் அங்கலாய்க்கின்றதோ, கவலையுறுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் அது கடவுளை காலில் போட்டு நசுக்குகின்றது. கடவுள்த்துவத்தை அது அலட்சியம் செய்கின்றது. இருப்பையே உனக்கு இருக்க வைத்திருக்கின்றேனே, அதனுடைய சிறப்பை நீ உணர்ந்திருந்தால் உனக்கு இருக்க வேண்டியவை பற்றிய கவலை உன்னில் எழுமா? உன் மனம் என்ன வேலையை முதன்மையாக செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்யாததினாலே, அந்த வேலையை கைவிட்டு விட்டதினாலே, வேண்டாத வேலையை அது எடுத்துக்கொண்டிருக்கிறது. வேண்டாத வேலையை மனம் கொண்டதினாலே வேண்டிய வேலையை உன் உடல் செய்ய மறுத்து விட்டது, முடக்கம் அடைந்து விட்டது. ஆகவே என்ன நடக்கும் தெரியுமா? மனமும் நிறைவடையாது, உடலின் தேவைகள் சந்திக்கப்பட்டு உடலும் நிறைவடையாது. அப்படியே இதை மாற்றா சிந்திச்சீங்கன்னு வச்சுங்க, மனம் தன்னுடைய இருப்பின் சிறப்பை உணர்ந்து, மனம் அந்த இருப்பை தனக்கு இருக்க வைத்த அந்த இறைமையின் மீது பாசம் கொண்டு, நேசம் கொண்டு, பற்று கொண்டு, அதனை அதனை உணர்ந்து அனுபவித்து அந்த உணர்வில் அது களித்து மகிழ்ந்து இன்புறும் போது, அந்த ஆற்றல், அந்த அந்த மகிழ்ச்சி, அந்த திறன், அந்த மனதினால் ஆளப்படுகிற உடலில் அந்த ஆற்றல் பரவி செயல்படும் போது, தனக்கு என்ன தேவையோ, எப்பொழுது தேவையோ, அது எங்கிருக்கிறது என்பதை எளிதாக கண்டறிந்து, அதை எளிதாக, லேசாகவே எடுத்து இந்த உடலுக்கும் கொடுத்துட்டு, உடலையும் நிறைவு செய்துவிட்டு, உடலின் தேவைகளையும் சந்தித்துவிட்டு, மனமும் நிறைவாக, மகிழ்ச்சியாக, தன்னுணர்வோடு அது திருப்தியாக வாழும். இங்க கவலைக்கு என்ன இடம் இருக்குது? சொல்லுங்க. இங்க கவலைக்கு என்ன இடம் இருக்குது? முதலில் மனிதர்கள் தங்களை நாங்கள் மனதால் வாழ்கின்ற ஒரு உயிரினம் என்பதையே உணரவில்லை. இரண்டாவது, உடலால் செய்கிற செயல்களால் தான் உயிர் வாழ்கிறதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உடலை ஆளுகின்றதே, உடலை இயக்குகின்றதே, உடலுக்கு தேவையான திறனை அளிக்கின்றதே மனம்தான் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். அந்த மனம் தனக்குத்தானே செய்ய வேண்டிய சில முதன்மையான வேலைகள் இருக்கிறது. மனதுக்கே உரிய வாழ்வு ஒன்று இருக்கிறது. மனதுக்கே உரிய வினைகள் சிலது இருக்கின்றது. அவைகளை அறிந்திருக்கவே இல்லை, உணர்ந்திருக்கவே இல்லை. மனம் மனம் படைத்ததற்கு இணங்கி இருக்க வேண்டும். உடல் படைக்கப்பட்டவைகளோடு இணங்கி இருக்க வேண்டும். ஆனா இங்க என்ன நடக்குது பாருங்க, படைக்கப்பட்டவைகளை மனம் தன்னுடையதாக, தனக்கானதாக கருதி அவைகளோடு இணங்கியிருக்க அது தன்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்கிறது, தன் நிலை இறங்கி விடுகிறது. அது படைத்ததோடு தொடர்பு படுகிறதில்லை, படைத்ததை உணர்கிறதில்லை, படைத்தது எத்தனை சிறப்பானதை தனக்கு அளித்திருக்கிறது என்கிற அந்த அருளில் மனம் வாழுகிறதில்லை. மனம் எப்பவுமே அருளை கொண்டாடணும், சிறப்பை உணரணும், விசேஷத்தை புரியணும். தன்னால இல்லாம, என்னால இல்லாம தன்னாலேயே எனக்கு எது இருக்குதோ அதுதான் எனக்கு சிறப்புங்க. என்னால ஆகாம, என்னால இல்லாம தன்னாலேயே எனக்கு எவைகள் அருளப்பட்டு இருக்கின்றதோ அந்த சிறப்பை உணர்வதுதான் மனதின் முதன்மை செயல். அந்த செயலை மனம் செய்யும் போதுதான் அது தனக்கானதை எளிமையாக கண்டடைகிறது, தன் உடலுக்கான தேவைகளை எளிமையாக அடைகிறது.
இதுதான் வந்து நுணுக்கம். இதுதான் வந்து என்ன சொல்றது, அதுக்கு பேரு சூத்திரம், ஃபார்முலா. வாழ்க்கையினுடைய சூத்திரமே என்னன்னா, நீ மனதை அதன் தன்மையில் வாழவை. அந்த மனம் உன் உடலின் தேவைகளை எளிமையாக அதனிடம் கொண்டு வந்து சேர்க்கும் திறனை உடலுக்கு அளித்துவிடும். இன்னும் சொல்லப் போனா, கடவுள் உன் மனதை ஆளட்டும், உன் மனம் உன் உடலை, இந்த உலகத்தை ஆளும். கடவுள ஆள விடு. கடவுள ஆள விடுறதுன்னா என்ன? உன்னால இல்லாம அவனால எதெல்லாம் உனக்கு இருக்குதோ, அத உணர்ந்துக்கோ. அதன் சிறப்ப மதி. அத கொண்டாடு. அதற்கு நன்றி சொல்லு. அதுக்கு நன்றியாயிரு. அந்த 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 சிறப்பு உணர்விலே நீ உன்னை எப்போதும் திளைத்திருக்க செய். நினைச்சு நினைச்சு, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து நன்றி உரைக்க நமக்கு சில நேரம் சில பேர் நமக்கு கொடுக்கிற அன்பளிப்புகள் அப்படிப்பட்டது அமைது தானே. ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, இவ்வளோ எப்படி செஞ்சிட்டீங்க, ஆஹான்னு திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு நீங்க நீங்க உங்க நன்றி உணர்வை வெளிப்படுத்திட்டே இருக்கிறீங்களே, அப்படி உங்கள் மனம் எப்பொழுதும் மூழ்கி திளைத்து கழித்து நன்றி உணர்வை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கவே வேண்டிய ஒன்று என்ன? உங்கள் இருப்பு. நீங்க இருக்கிறதுங்க. நீங்க இருக்கிறது, நான் இருக்கிறது. இந்த இருப்பு என்னுடைய செயலால் வந்ததல்ல. இந்த இருப்பு எனக்கு கூலி அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த இருப்பு எனக்கு கூலி அல்ல. இது அருள், இது இரக்கம், இது ஈவு, இது இறைமை, விருப்பம். என்னுடைய இருப்பு அவனுக்கு எத்தனை பெரிய விருப்பு. அந்த விருப்பு நிமித்தமா என்னுடைய இருப்பை இந்த பூமியில் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இருப்பை கொண்டாடு, இருப்பின் சிறப்பை கொண்டாடு, இருப்பவைகளை கொண்டாடு, இருப்பவைகளின் சிறப்பை கொண்டாடு. அதை முதன்மையாக மனம் இடைவிடாது செய்து கொண்டே இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? கவலை உள்ள புகுந்துரும். தேவையில்லாதது உள்ள வந்துரும். தேவையானதை நீ செய்யலன்னா தன்னாலேயே அங்க தேவையில்லாதது வந்துரும். தேவையில்லாதது வந்தால் உன்னுடைய மனமும் முடக்கம் அடையும், திறனற்று போகும். ஏன்னா அதற்குரியதை அது செய்யல. அப்ப அது தகுதி இழந்துரும். அந்த மனதை எந்த உடல் கொண்டிருக்கிறதோ அந்த மனம் தன்னுடைய தகுதி இழந்துவிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இப்ப பாடம் கற்பிக்கிறாரு. அப்படிப்பட்ட தன்மைக்கு போனவங்களுக்கு தான், அப்படி போய் கவலைப்படுறவங்களுக்கு தான் பாடம் இப்ப எப்படி கற்பிக்கிறார் பாருங்க. அடுத்த வாக்கியத்துல, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். நீ உன்னை பார்த்து, நீ உன்னை கவனித்து, உன்னுடைய சிறப்பை உணர்ந்து, உன்னுடைய இருப்பின் சிறப்பை உணர்ந்து, உனக்கு உனக்கு உன்னால் அல்லாமல் தன்னாலேயே இருக்கக்கூடிய இறைவன் இருக்க வைத்துள்ள அந்த சிறப்புகளை உணர்ந்து, அதனோடு தொடர்பு பட்டு அதனை உனக்கு இருக்க செய்து அருளி செய்துள்ள அந்த இறைமையின் பாசத்திலும் நேசத்திலும் அன்பிலும் எஜமான்துவத்திலும் நீ மூழ்கி திளைத்து உன் மனம் அந்த முதன்மை செயலில் இராவிட்டால் கவலை உன்னில் நுழைகிறது. அப்படி கவலைப்படுகிற உனக்கு பாடம் எங்கிருந்து தெரியுமா படிக்கப்படணும்? உனக்கு கீழான உயிரினத்திலிருந்து நீ பாடம் படிக்கணும். நீ 6ஆம் அறிவு. ஆனா அந்த 6ஆம் அறிவு இப்போ கெட்டு போச்சு. தேராவது அறிவாயிடுச்சு. இப்ப தேவையில்லாத வேலை பார்த்துனுக்குது. என்ன வேலையை அந்த மனம் செய்யணுமோ அந்த வேலையை மனம் செய்யாம அது செய்யக்கூடாத வீணான வேலையை எடுத்து செஞ்சுன்னு இருக்குது. இப்ப அந்த மனம் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அந்த மனம் தன்னிலைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கான பாடத்தை தனக்கு கீழான உயிர்கிட்ட படிக்கணும். ஆகாயத்து பட்சியை கவனித்துப்பார். ஆகாயத்து பட்சியை கவனித்துப்பார். கவலையிலிருந்து விடுபட முதன்மை வழி இருப்பின் சிறப்பை உணர்தல். அதாவது மனம் தனக்கே உரித்தான வேலையை தான் செய்து கொண்டிருத்தல். அப்படி செய்யாத போதான் கவலை வருது. அப்படி கவலை வந்துட்டா அதை களைய அடுத்த வழி உனக்கு கீழான உயிரினங்களை கவனித்தல். உனக்கு கீழான அந்த உயிரினத்தை கவனிக்கும் போது என்ன பாடம்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. ஆனாலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் ரொம்ப கவனித்து உள்வாங்க வேண்டியதா இருக்குது. எந்த மனம் தன் தரத்தை, தன் தகுதியை, தன் நிலையை இழந்து கவலைப்படுகிறதோ அந்த மனம் தனக்கான பாடத்தை, தனக்கான மீட்சியை, தனக்கான எழுச்சியை, தனக்கான விடுதலையை தனக்கு கீழான உயிரினத்திடம்தான் படிக்க வேண்டும். அதான் முறை. அப்படிதான் இயற்கை, அப்படிதான் இறைமை விதி.
ஒழுங்க வச்சிருக்கு. அப்படி அந்த உயிரினத்தை நீ பார்க்கும்போது அந்த உயிரினம் எந்த தன்மையில் இருக்கின்றது? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதில்லை. ஏன்? ஏன் விதைக்க மாட்டேங்குது? ஏன் அறுக்க மாட்டேங்குது? ஏன் களஞ்சியத்துல சேர்க்க மாட்டேங்குது? அப்படி விதைக்கல, அறுக்கல, களஞ்சியத்துல சேர்க்கல. ஆகிலும் உங்கள் பரமபிதா அதனை பிழை போட்டுகிறார். அப்படின்னா ஏன் அப்படி செய்யறாரு அவரு? விதைக்க செய்ய வேண்டித்தானே, அறுக்க செய்ய வேண்டித்தானே, களஞ்சியத்துல சேர்க்க செய்ய வேண்டித்தானே. இப்ப இறைவன் என்ன சொல்றான்னா, டேய், அதற்கான திறனை நான் அவைகளுக்கு கொடுக்கவில்லை. விதைக்கிற திறனை பறவைகளுக்கு நான் கொடுக்கவில்லை. அறுக்கிற திறனை பறவைகளுக்கு நான் அருளவில்லை. களஞ்சியத்தில் சேர்க்கிற திறனை அவைகளுக்கு நான் வழங்கவில்லை. சரி, இந்த திறனை எல்லாம் அதற்கு வழங்கல. வேற என்னதான் அதுக்கு வழங்கி இருக்கிற? மனம் இருக்கிறது அவைகளுக்கு. மனம் இருக்கிறது அவைகளுக்கு. தன்னுடைய இருப்பை உணர்ந்து, இருப்பின் சிறப்பை உணர்ந்து, அதனை கொண்டாடி, அந்த வினையில் மூழ்கி இருப்பதற்கான மனம் இருக்கிறதா? அதனை கூட நான் அவைகளுக்கு அருளவில்லை. ஆகவே நான் என்ன செய்கிறேன்? நேரடியாக நானே அவைகளை பிழைப்பூட்டுகிறேன். உங்கள் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிற எந்த திறனும் வழங்கப்படாத உயிரினங்களின் பொறுப்பை என் கையில் நானே வைத்திருக்கின்றேன். ஆனால் மனித பிறவியாகி நீ அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவனாக இருக்கின்றாய். அந்த விசேஷத்துவம் என்ன? மனதின் திறனும் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, உடலில் திறனும் உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மனதில் இருப்பின் சிறப்பை உணர்ந்து அந்த இருப்பை கருணையாக இளவயமாக உனக்கு அருளி இருக்கின்ற அந்த இறைமையை உணர்ந்து அதனோடு உறவாடி நேசித்து வாழக்கூடிய திறனும் உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த 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 மனதில் நிகழ்கின்ற, மனதில் நீ அனுபவிக்கின்ற அந்த ஆனந்தத்தின் வழியாக உன் உடல் பெறுகின்ற ஆற்றலை கொண்டு இந்த உலகத்திலே உன்னால் விதைக்க முடியும், உன்னால் அறுக்க முடியும், உன்னால களஞ்சியத்துல சேர்க்க முடியும். உடலில் உடல் கொண்டு இவைகளை செய்து கொள்ளக்கூடிய அந்த திறனும் உனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. மனிதன் என்பவன் மனத்திறன், உடல் கொண்டு உழைக்கும் திறன் பெற்ற, அருள் பெற்ற ஒரு பெரும் உயிரினம். ஆனா கவலை என்ன பண்ணுது? இந்த ரெண்டையுமே கெடுக்குது. மனத்திறனையும் அழிக்கிறது, உடல் உழைப்பு திறனையும் கெடுக்கின்றது. உடல் உழைப்பையும் முடக்குகின்றது, மனதின் தரத்தையும் தாழ்த்துகின்றது. கவலையால் மனிதனே சீரழிகின்றான். கவலையால் மனிதனே சீரழிகின்றான். அப்போ உணவுக்கு என்ன செய்வேன், உடுத்துவதற்கு என்ன செய்வேன், நாளைக்கு எதை சாப்பிடுவேன், எதை குடிப்ப, இது கவலைப்பட்டா வராது ராசா, கை வேலை செஞ்சா வரும். இப்போ மனதால் நீ சிந்திக்க வேண்டியது, மனதால் நீ யோசிக்க வேண்டியது, மனதில் நீ ஆலோசிக்க வேண்டியது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக அல்ல. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்பதற்கு நீ மனதில் வேலை செய்ய வேண்டியதில்லை. நீ உடல் கொண்டு உன் கைகளால் வேலை செய். விதை, அறு, அள்ளி களஞ்சியத்தில் சேர், கை கொண்டு எடுத்து பிசைஞ்சு உண்ணு. இத உடம்பு செய்யட்டும். அப்ப மனம் செய்ய வேண்டிய வேலை என்ன? மனம் இருப்பை உணரட்டும், இருப்பின் சிறப்பை உணரட்டும். அந்த இருப்பவையும் இருப்பின் சிறப்பையும் உனக்கு அருள் செய்திருக்கிற இறைமையை உணரட்டும். அந்த இன்பத்தில் திளைக்கட்டும். மனதின் செயல்பாடு வேறு, மனதின் தேவை வேறு, உடலின் தேவை வேறு. உடலுக்காக, உடலின் தேவைகளுக்காக உடல் கொண்டு செயல்படு, மனதிற்காக, மனதின் தேவைகளுக்காக மனம் கொண்டு செயல்படு. உடலுக்குத்தானே உணவை தொடர்பு படுத்துகிறாய், உடலுக்குத்தானே தண்ணீரை உடலின் தாகத்துக்குத்தானே தண்ணீரை தொடர்பு படுத்துகின்றாய். அதை ஏன் மனதில் கொண்டு வினை புரிகிறாய்? மனதின் தேவை வேறு இருக்கின்றதே, மனதின் செயல்பாடு வேறு இருக்கின்றதே, மனம் மனம் வினை புரிய வேண்டிய வினை வேறு இருக்கின்றதே. அதை அதை எப்போது செய்வாய்? அதை எப்படி செய்வாய்?
மனதை வாழ்விக்கத்தானே நீ மனிதனாக வெளிப்பட்டிருக்கின்றாய், வெறும் உடலை வாழ்விக்க இல்லையே. ஏனென்றால் வெறும் உடலை மட்டும் வாழ்விக்கக்கூடிய உயிரினங்களுக்கு, மனமற்ற உயிரினங்களுக்கு அதனை வாழ்விக்கக்கூடிய திறனை கூட நான் அவைகள் கையில் கொடுக்கவில்லையே, அதை நான் பார்த்துக் கொள்கிறேனே. நீ எத்தனை விசேஷம், வானத்தில் பறக்கிற பறவைகளை விட நீ எவ்வளவு விசேஷம். அந்த விசேஷத்துவம் என்ன? ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள்னு ஒரு இடத்துல இயேசு அதை சொல்லிப்பார்ல. அதேதான், மனதிற்குரியதை மனதிற்கும், உடலுக்குரியதை உடலுக்கும் தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய, வினை புரியக்கூடிய ஒரு வீரியமான திறன்மிக்க ஒரு உயிரினம் தான் மனுஷன். உடல் தேவைகளை மனதில் சுமக்காதே, உடல் தேவைகளை எடுத்து மனதில் வைக்காதே, உடல் தேவைகளை மனதில் வைத்து சிந்தியாதே. அதற்கு என்ன செய்யணும் அதை செய். இப்ப மனதின் முதன்மை செயலை செய்யாமல் மனம் செய்யக்கூடாத வேலையை மனதில் எடுத்து வைத்து செய்கிறது கவலை. அடுத்து, உடலுக்கு என்ன தேவையோ அதற்கு கைவேலை செய்து நீ பிழைக்க வேண்டும், கைவேலை செய்து நீ உனக்கு உணவு கொடுக்க வேண்டும், கைவேலை செய்து உன் தாகத்தை தீர்க்க வேண்டும், கைவேலை செய்து உனக்கான உடையை நீ செய்து கொள்ள வேண்டும், கைவேலை செய்து உன் பிழைப்பை நடத்த வேண்டும். அதற்கான திறன் உனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப கைவேலையை விட்டவங்களுக்கு கவலை. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கு இல்லை ஒத்துக்கொள். கைத்தொழிலே இல்லையே, கையில் தொழிலே இல்லையே, கை வினை புரிகிறதே இல்லையே, உடல் உழைப்பில் ஈடுபடுகிறதே இல்லையே, உடல் தனக்கானதை பார்த்துக் கொள்ளும்படி அதற்கென்று வழங்கப்பட்ட அந்த திறனில் அது செயல்படுவதே இல்லையே. அப்ப எப்படி வரும்? அப்ப எப்படி வரும்? கை கொண்டு வேலை செய்து கை வேலையால் நீ உனக்கான உணவை, உனக்கான தானியத்தை, உனக்கான விதையை, உனக்கான அறுவடையை, உனக்கான களஞ்சியத்தில் சேர்த்தலை, உனக்கானதை நீ செய்து கொள். மனம் கொண்டு நீ அந்த மனதிற்கே உரிய மகேசனை, அந்த மனதிற்கே உரிய மன்னவனை, அந்த மனதிற்கே உரிய மணாளனை, அதனுடைய எஜமானை உணர்ந்து அனுபவித்து அதில் நெகிழ்ந்து கலித்திரு. என்ன செய்யற? இதனுடைய தூக்கி போய் அங்க வச்சிடுற, அங்க வச்சோன்னா அதனுடையதை கைவிட்டுற. அப்போ இதுவும் முடக்கம் அடைஞ்சு போது, அதுவும் முடக்கம் அடைஞ்சு போது, அதுவும் செயலற்று போது, இதுவும் செயலற்று போது. அப்ப என்ன மட்டும் தங்குது? வெறும் கவலைப்படுற, ஓயாத கவலை, ஓயாத கவலை. வாழ்க்கை முழுசும் என்ன பண்ணு இருக்கிற? உட்காந்து யோசிச்சுக்கிறங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, கவலைப்பட்டுக்கிறங்க. ஏன்? மனம் தன் வேலையில் இல்லை, உடலும் தன் வேலையில் இல்லை. ஆனா வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கை என்ன தெரியுமா? அவரவர் காலத்தில் அவரவர் வேலையை செய்து முடிப்பதுதான் வாழ்க்கையே. காலம் போனா திரும்பி வராது, காலம் போனா திரும்பி வராது. உன் வேலையை நீ செய்யாவிட்டால் உனக்காக இன்னொருவர் வந்து செய்ய முடியாது. பிறவியே வீண், வாழ்வே வீண். வினை புரியத்தான் உடல் கொண்டு, வேலை செய்யத்தான் உடல் கொண்டு வந்திருக்கிறோம், உழைக்கத்தான் உடல் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த உழைப்பை வந்து நான் கடுமையா செய்யணும்னு சொல்ல வரல. மனம் மகிழ்ச்சியா இருந்தால், மனம் நெகிழ்ச்சியா இருந்தால், மனம் அதற்குரிய மணாளனோடு உறவு கொண்டு அந்த உறவில், அந்த சிறப்பில், அந்த மேன்மையில் மூழ்கி திளைத்துக் கொண்டிருந்தால் இந்த உடலுக்கான வேலையை அது எளிமையாகத்தான் செய்து கொள்ளும், லேசாகத்தான் செய்து கொள்ளும். இதற்கு நடுவில் கவலைக்கு என்ன வேலை இருக்கிறது? கவலைக்கு என்ன அவசியம் இருக்கிறது? கவலையால் ஆக போகிறது என்ன இருக்கின்றது? ஆனால் உன் மனதால் உன் தந்தையோடு, உன் பரமபிதாவோடு, உன் இறையோடு நீ உறவு கொண்டு உன் உடலால் இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய வினை வேலையை செய்து நீ வாழ்ந்தால் நீ எவ்வாறு இருக்கலாம் தெரியுமா? உன் பிதா, உன் பரமபிதா இப்படி உன்னை போல திறனற்ற மற்ற உயிரினங்களை எல்லாம் பிழைப்பூட்டுகிறானே, அவனோடு நீ பங்கெடுத்து, அவனோடு நீ பங்கெடுத்து அந்த பிழைப்பூட்டுதல் வேலையும் பரமபிதாவின் வேலையிலும் நீ பங்கெடுத்து உயிர்களை பிழைப்பூட்டு வேலையும் நீ செய்யலாம். பறவைகளுக்கு தானியம் கொடுக்கலாம், நாய்க்கு சோறு போடலாம், காக்காக்கு சோறு வைக்கலாம். எதையும் செய்யலாம். ஏன்னா அப்பன் தொழில் தானே உனக்கு, அப்பனுக்கு அதெல்லாம் செய்ய முடியுது.
அப்ப எல்லா உயிர்களையும் பிழைப்பூட்டுகிறானே. அப்ப உயிர்களை பிழைப்பூட்டுதல், உயிர் தொண்டு புரிதல் உனக்கும் பங்கான ஒரு தொழில் தானே, உனக்கும் உரித்தான ஒரு தொழில் தானே. அப்ப அவைகளுக்கெல்லாம் நீ பங்கு கொடுக்க வேண்டும், அவைகளை எல்லாம் நீ பிழைப்பூட்ட வேண்டும் என்றால் மனதால் மகேசனை உணர்தலும், உடலால் கைகளால் வேலை செய்தலும், உழைப்பு செய்தலும், இதுதான் வாழ்க்கை. இதை அவரவர் காலத்தில் அவரவர் வேலையில் அவரவர் வேலையை செய்துவிட வேண்டும். அப்படி செய்தால் அங்கு கவலைக்கு இடமில்லை. யாரெல்லாம் அவரவர் வாழ்வில் அவரவர் வேலையில் அவரவர் அவங்க ஓன் டைம் அவங்களுடைய நேரத்துல அவங்களுடைய வேலையில அவர்களுடைய வேலையை செய்யவில்லையோ அவங்களால செய்யப்படுறது பேர் தான் கவலை. அப்ப கவலைப்படுகிறார் என்றால் அவர் மனதின் தரத்தை தாழ்த்தி விட்டார், இருப்பின் சிறப்பை உணரவில்லை, இருக்க செய்தவரோடு உறவுப்பட்டு அந்த அருளை அவர் கொண்டாடவில்லை. இரண்டாவது, உடலாலும் அவர் வேண்டிய அளவிற்கு கைவேலை, உழைப்பு, தேடுதல் எதையும் செய்யவில்லை. ஆகவே கவலை ஆட்கொண்டிருக்கிறது. கவலை ஆட்கொண்டவர் மனதாலும் செயலற்றவர், உடலாலும் செயலற்றவர். மனதிலும் முடக்கமுற்றவர், உடலிலும் முடக்கமுற்றவர். உடலும் மனமும் முடக்கமுற்றால் அங்கு வினை புரிகின்ற ஒன்றே ஒன்று கவலைப்படுதல் மட்டும்தான். ஆகவே கவலைப்படுதலை கடிந்துரைக்க வேண்டும், கவலைப்படுதலை கண்டிக்க வேண்டும், கவலைப்படுதலை சாட வேண்டும், கவலைப்படுதலை அலட்சியம் செய்ய வேண்டுமே தவிர கவலைப்படுறதை ஆதரிக்க கூடாது, தடவி கொடுக்க கூடாது. ஐயோ கவலைப்படாதீங்க, நீ என்ன கவலைப்படுற, என்ன கவலைப்படுற? நீ கவலைப்பட்டா உனக்கு இந்த நாள் இருக்குது, நீ கவலைப்பட்டா உனக்கு இந்த உடம்பு இருக்குது, நீ கவலைப்பட்டா அந்த உடம்புல உயிர் ஓடிட்டு இருக்குன்றது, நீ கவலைப்பட்டா உனக்கு இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் நடந்துட்டு இருக்குது, நீ கவலைப்பட்டா உனக்கு சுவாசம் நடந்துட்டு இருக்குது, நீ கவலைப்பட்டா உனக்கு இதயம் துடிச்சு நிக்குது. இவ்வளோத்த உனக்கு இலவசமா ஒருத்தர் செஞ்சு நிற்கிறான். அதை நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு கூட இல்ல. அதை தாண்டி உனக்கு என்ன கவலை இருக்குது? கவலைப்படுறதுக்கு என்ன உரிமை இருக்குது உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும். ஆமா, இப்படி கேட்டா அடுத்து கவலைப்பட்டா கூட சாரிங்க, நான் கவலைப்படல, நல்லா தான் இருக்கிறேங்க, எனக்கு கவலையெல்லாம் ஏது இல்லைங்க, நான் எல்லாம் கவலையெல்லாம் பறதில்லைங்க, நான் போய் எதுங்க கவலைப்பட போறேன்? நான் கடவுளை உணர்ந்து நிற்கிறேன், அவன் உறவுல திளைச்சிட்டு இருக்கிறேன், அந்த அன்புல மூழ்கி கிடக்கிறேன், அந்த சிறப்புகளை நான் நினைச்சு நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கிறேன். என் மனசுல எப்படிங்க கவலை வரும்? சாரி நான் கவலை எல்லாம் படுறதே இல்லைங்க அப்படின்னு வெளியேவாவது கவலை இல்லாதவங்களா காமிச்சுக்குவாங்க. சரிதானே? ஏன்னா உணர்த்தணும், கவலைப்படுறது அசிங்கம். அது இதயம் கொண்ட இதயத்தின் செயல்பாடு அல்ல, அது இதயத்தின் தகுதி அல்ல, அது இதயத்தின் தரம் அல்ல, அது இறை மகனுக்கு உரியது அல்ல. ஏன்னா உன்னுடைய அப்பன் பரமபிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறான் அப்படின்னா என்னங்க பொருள்? என்னங்க பொருள்? அனைத்து திறனும் உனக்கு அளித்திருக்கின்றேன், உனக்கான இருப்பை தக்க வைப்பதற்கு, உன்னை இந்த பூமியில் இருக்க செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சு நிற்கிறேன். உனக்கு கீழான மற்ற உயிரினங்களுக்கு விதைக்கிற, அறுக்கிற, களஞ்சியத்தில் சேர்க்கிற திறனை கொடுக்கல. அப்ப அந்த திறனற்ற உயிரினங்கள் உயிர் வாழணும், அவைகள் பிழைக்கணும், அவைகளுக்கு பிழைப்பூட்டுதலையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி 1 2 இல்ல, 1 2 இல்ல, ஓயாமல் பணி செய்து கொண்டிருக்கின்றேன், ஓயாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன், ஓயாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன், ஓயாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன வார்த்தை போட்டுங்க? ஓயாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றேன். நீ ஏன் புள்ள? உன் மனம் எப்படி முடங்கலாம்? உன்னுடைய உடல் எப்படி முடங்கலாம்? இவ்வளவு முடக்கத்துக்குள் எப்படி போகலாம்? ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் அனாதியா இருக்கின்ற நானே ஓயாமல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனா உனக்கு ஒரு எல்லை இருக்கு, உனக்கு ஒரு வரை இருக்கு, உனக்கு ஒரு வாழ்நாள் இருக்குது, உனக்கு ஒரு ஆயுள் இருக்குது, பிறந்த இறந்த, அதுக்கப்புறம் இந்த பூமியில உனக்கு இருப்பே இல்லை. அப்ப இந்த இருப்பை நீ உணர்ந்து அதன் சிறப்பை உணர்ந்து நீ செயல்படணும் தானே? உன் கைகள் செயல் புரியணும் தானே? உன் மனம் செயல் புரியும் தானே? மனம் அதற்கான வினைகளை புரியணும், உடல் அதற்கான வினைகளை புரியணும். மனம் அதற்கான வினையையும் உடல் அதற்கான வினையும் புரிந்தா வேண்டாத வினையாகிய கவலையா உனக்கு வரப்போகுது. அப்ப கவலைப்படுறதுனாவே நீ மனதிற்கான வினையும் புரியல, உடம்புக்கான வினையும் புரியலன்னு தான் அர்த்தம்.
யூ லாஸ்ட் யுவர் செல்ஃப். நீ உன்னையே இழந்துடுற, உன் தகுதி இழந்துடுற, உன் தரத்தை இழந்துடுற, உன் தன்மையிலிருந்து நீ வழிவிடுற. ஆனால் தான் உனக்குள்ள கவலை வருது. காலத்தில் செய்ய வேண்டிய வேலையை எவர்கள் செய்யவில்லையோ அவர்களால் செய்யப்படுகிற வேலைத்தான் கவலைப்படுதல். தன்னுடைய தந்தையை போல தனித்துவமாக தான் செய்ய வேண்டிய வேலை எது என்பதை அறிந்து அதனை எவர் செய்வது இல்லையோ அவர்களால் செய்யப்படுவதுதான் கவலைப்படுதல். அப்ப கவலைப்படுகிறவர்களுக்கு பாடம் எங்கிருந்து கற்பிக்கப்படுது? அவங்களுக்கு கீழான உயிரினத்தை காட்டி, பறவையை கவனித்துப்பார், வானத்துல பறக்கிற பறவையை கவனித்துப்பார். உன்னை போல அதுக்கு திறன்லாம் கிடையாது, உன்னை விட விசேஷம் கிடையாது, ஆனா நீ தான் விசேஷம். ஆனா உன் விசேஷத்தை உன்னை பார்த்து நீ உணரலையே, உன் இருப்பை பார்த்து உணரலையே, அதன் சிறப்பில் நீ அதனுடைய சிறப்பு தன்மையை உணரவே இல்லையே, அந்த இருப்பை உனக்கு அளித்த இறைமையை உணரவே இல்லையே. உன் இதயம் அதில் எதனை வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமோ அதனை வைத்துக் கொண்டிருக்கவில்லையே. அப்போ உன்னுடைய விசேஷத்தை உன்னை நீ யார் என்று உன்னை பார்த்து நீ அறியாத போது உனக்கு கீழான உயிரினத்தை பார்த்தாவது படிச்சுக்க. அதோடு விடுறாரா? அது கீழே என்ன போற பாருங்க. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். ஒரு பாடம் 5வது அறிவு உயிர்கட்டு இருந்து, இன்னொரு பாடம் ஓரறிவு உயிர்கட்டு இருந்து, டாப் டு பாட்டம். 6வது அறிவு உயிரின மனுஷன் கவலைப்பட்டா அவனுக்கு பாடம் எங்கிருந்து கற்பிக்கப்படுது? ஒன்னு 5வது அறிவு உயிர்கட்டு கற்பிக்கப்படுது, இன்னொன்னு ஓரறிவு உயிர்கட்டு கற்பிக்கப்படுது. காட்டு புஷ்பங்களை, காட்டு மலர்களை கவனித்து பாருங்கள். வீட்டு மலர்கள், வீட்டு பூச்செடிகளாவது நீ தண்ணி ஊத்துவ, என்னமோ பராமரிப்ப, இலைகளை வெட்டி விடுவ, என்னவோ நீ செய்வ. ஆனா காட்டு மலர்களை கவனிச்சு பாரு. அவைகள் உழைக்கிறதும் இல்லை, அவைகள் நூற்கிறதும் இல்லை. ஆகிலும் சாலமோன் அரசன் கூட தன் சர்வ மகிமை, தனக்கு இருந்த அத்தனை படைபலம், அத்தனை பணபலம், அவனுடைய அரண்மனை, அவனுடைய சுகம், அவனுடைய ராஜ்யம், அவனுடைய விஸ்தாரம், அவனுக்கு இருந்த அனைத்தும் கொண்டோம் ஒரு நாள் கூட அவைகளில் ஒன்றை போல் கூட அவன் உடுத்தியதே இல்லை. அவைகளுக்கும் பரமபிதா உடுத்துவிக்கிறார். அவைகளை பார்க்கலும் விசேஷம் அல்லவா? அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளுக்கு உங்கள் பரமபிதா உடுத்துவிக்கிறார். அவைகளை விட நீங்கள் விசேஷமானவர்கள். உங்களுக்கு உணவு அருளாதிருப்பது எப்படி? உங்களுக்கான உடையை அருளாதிருப்பது எப்படி? உங்களுக்கு உடுத்துவித்தலை பற்றிய, உங்களுக்கு உணவளித்தலை பற்றிய உருப்படியான ஒரு எண்ணம் கூட இல்லாமலேயா இந்த உலகத்தை இருக்க செய்து, அந்த உலகத்தில் உங்களுடைய இருப்பை இறைவன் இருக்க செய்து விட்டான். அப்ப கவலைப்படுறதுனால என்ன சொல்ல வரும் தெரியுமா? நம்ம, ஓ காட், நான்சென்ஸ், யூ ஆர் நான்சென்ஸ், ஸ்டூபிட், நோ சென்ஸ். முன்ன பின்ன யோசிக்கவே மாட்டியா? முன்ன பின்ன யோசிக்கவே மாட்டியா? சும்மா என்னை இருக்க வச்சுட்டா போதுமா? சும்மா எனக்கு பசிய வச்சுட்டா போதுமா? அதுக்கானதை செய்யணும்னு உனக்கு தெரியலையா? அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி தான் பொருள். அதான் என்ன உணர்த்துறாரு? அவைகளுக்கு திறன் இல்லை, அவைகளுக்கு நான் உடுத்துவிக்கிறேன். அவைகள் உழைக்கிறதில்லை, நூற்கிறதில்லை, நான் உடுத்துவிக்கிறேன். அவைகள் விதைக்கிறதில்லை, அறுக்கிறதில்லை, களஞ்சத்தில் சேர்க்கிறதில்லை, அவைகளை நான் பிடைப்பூட்டுகிறேன். அப்படியானால் அவைகளோட விசேஷமானவன் நீ. நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய வெளிப்பாடு, என்னுடைய அவதாரம் நீ. உனக்கு பசி அருளியது நான், உனக்கு இருப்பை இருக்க செய்தது நான், உனக்கான உணவையும் இந்த உலகத்தில் வைத்திருப்பது நான். அந்த உணவை உன்னோடு தொடர்புபடுத்துவது, உனக்கான உணவை நீ தேடிக்கொள்வதற்கு, உனக்கான உடையை நீ எடுத்து உன்னை சிறப்பித்துக் கொள்வதற்கு வேண்டியதை ஏற்கனவே உன்னுள் வைக்காமலா உன்னை நான் செய்து விட்டேன் என்று கருதுகிறாய்? Do you think am I nonsense? நான் நான்சென்ஸ் தான் நீ நினைக்கிறியா? நீ அப்படித்தான் நீ நினைக்கிறியா? ஒவ்வொரு முறை கவலைப்படும் போது நீ அதானே என்ன வெளிப்படுத்துற, என்னை பத்தி அந்த புரிதலை தானே வெளிப்படுத்துற. ஒவ்வொரு முறை நீ கவலைப்படும் போதும் என்னை படைச்ச கடவுளே, நீ எவ்வளவு பெரிய நான்சென்ஸ், நான் என்னத்தை சாப்பிடுவேன், நான் என்னத்தை உடுத்துவேன், நான் எப்படி வாழ்வேன், எனக்கு இங்க என்ன இருக்குது அப்படின்னு நீ சிந்திக்கும் போதெல்லாம், அதை தூக்கி மனசுல வச்சு நீ அரட்டி கொண்டு இருக்கும் போதெல்லாம்
என்ன நான்சென்ஸ் தானடா நீ சொல்ற? என்ன பத்தி நீ என்ன புரிஞ்சிருக்கிற? உன் பார்வையில் உனக்கு கீழான உயிரினமாக, உன்னை விட ஓரறிவு குறைந்த உயிரினமாக இருக்கின்ற பறவைகள் என் மனதில் இருக்கின்றது. அவைகளுக்காக நான் வினை புரிந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதில் உன்னை விட 4 அறிவு குறைந்ததாக இருக்கின்ற ஓரறிவு உயிரினம் என் மனதில் இருக்கின்றது. அவைகளை விடுவிப்பதற்காக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இவைகளெல்லாம் கடந்து நெருக்கமான ஒரு உறவாக, என் மகனாக, என் மகளாக, என்னைப் போன்றே நானாக, நீயாக இருக்கக்கூடிய உனக்கானதை நான் சிந்திக்கவில்லையா? நான் ஏற்படுத்தவில்லையா? நான் படைக்கவில்லையா? நான் வைக்கவில்லையா? உலகத்திலும் அவைகளை நான் வைக்கவில்லையா? உன்னிலும் நான் அவைகளை வைக்கவில்லையா? அவைகளுக்கெல்லாம் அந்த திறனை கொடுக்காதனால் அவ்வப்போது நான் அங்கங்கிருந்து அவைகளை தொடர்பு படுத்துகின்றேன். ஆனால் உனக்கோ அனைத்தையும் உன்னுள் வைத்திருக்கிறேன். அதற்கான அனைத்து திறனையும் உனக்கு அளித்திருக்கின்றேன். வாழ்நாள் என்னும் உன்னுடைய காலத்தில், உன்னுடைய வேலையில், உன்னுடைய வேலையை நீ செய்யாமல், தகுதியான வேலையை நீ செய்யாமல், மனதிற்குரியதை மனதிற்கும், உடலுக்கு உரியதை உடலுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு தன்மையில் வாழ்க்கையை நீ வாழாமல், உன்னை நீ கெடுத்துக்கொண்டு என் மீது பழி போடுகிறாயா? உன்னை நீ கெடுத்துக்கொண்டு கவலைப்படுவதின் வழியாக என்னுடைய ஞானத்தை, என்னுடைய அறிவை, என்னுடைய செயல்பாட்டை நீ குறை கூறுகின்றாயா? அததான் கடைசியா கேட்கிறாரு. அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, அரிய பிறவியாக, அரிய மனிதர்களாக, அரிய ஞானத்தோடு, அரிய திறனோடு, அரிய உறவோடு, அரிதான ஒன்றாக இந்த உலகத்தில் மனிதர்களாக உங்களை நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன். ஆனால் நீங்களோ அற்பத்தன்மையில் இருக்கின்றீர்களே. மனதில் அற்பத்தை கொண்டு போய் வைக்கின்றீர்களே. உங்களையே நீங்கள் அற்பத்தனமாக பார்க்கின்றீர்களே. உங்களுடைய மகத்துவத்தை, மதிப்பை, சிறப்பை, விசேஷத்தை பாராமல் அற்பத்தனமாக உங்களை நீங்கள் நினைக்கின்றீர்களே. உங்களை அற்பத்தனமாக எண்ணுவது மட்டுமல்ல அல்லாமல் உங்களை படைத்த என்னையும் அற்பத்தனமாக பார்க்கின்றீர்களே. என்னிடத்தில் கேட்பதை கூட அற்பத்தனமாக கேட்கின்றீர்களே. ஒரு காலம், ஒரு நாளும், உன்னுடைய பிறப்பு முதல் உன்னுடைய இறப்பு வரை ஒருவேளை சோற்றுக்கு கூட இறைவா என்று என்னை நோக்கி பார்க்கும்படியான தன்மையில் உன்னை நான் படைக்கவே இல்லையே. அவ்வளவு திறனோடு உன்னை நான் செய்திருக்கின்றேன். நான் உயிர்களுக்கு படியளித்து, உயிர்களுக்கு பிழைப்பூட்டி, உயிர் தொண்டு புரிந்து வாழ்வது போல நீயும் உயிர்களுக்கு படியளிந்து, உயிர்களுக்கு உயிர் தொண்டு புரியும் உன்னத உயிரினமாக உன்னை படைத்திருக்கின்றேனே, வெளிப்படுத்தி இருக்கின்றேனே. எப்படி இப்படி அற்பமானாய்? அரியதை அறியாத போது, அரியதை உணராத போது, அரியதில் மகிழாத போது, அரியதை கொண்டாடாத போதெல்லாம் நாம் அற்பர்களாகத்தான் மாறுகிறோம். அரியதை விட்டா அற்பம் வந்து ஏறும். அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகள் என்ன? அற்பமா உங்களை பாக்குறீங்க, அற்பமா நீங்க உலகத்தை பாக்குறீங்க, அற்பமா நீங்க என்ன பாக்குறீங்க, அற்பமா தான் உங்க மனசையும் பாக்குறீங்க, அற்பமா தான் உங்க உடலையும் பாக்குறீங்க. அப்ப அற்பத்தனத்துல நீங்க எல்லாத்தையும் பாக்குறதுனால நீங்க அவைகளை பயன்படுத்திக் கொள்ளும் விதமும் எப்படிதான் இருக்கும்? அற்பத்தனமா தான் இருக்கும். உன் மனம் எத்தனை மதிப்பு மிக்கது, உன் மனம் எத்தனை சிறப்பானது, அந்த மனதுக்கே உரிய செயல்திறன் என்ன, அந்த மனதுக்கே உரிய ஆற்றல் என்ன, அது எப்படி ஒரு அரிய படைப்பு, அது எப்படி இறையின் இல்லம், அது நேரடியாக இந்த பரவெளி என்கிற இறையோடு தொடர்பு பட்டது, அந்த மனதின் ஆற்றல் பெரிது என்று அதை நீங்கள் அரிதாக பார்த்தால் அந்த மனம் கொண்டு எதை சிந்திக்கணும், அந்த மனம் கொண்டு எப்படி வாழணும், அந்த மனதிற்கான முதன்மை தேவை என்ன அப்படின்னு அந்த மனதை அப்படி வாழ வைப்பீங்க. இந்த உடல் எத்தனை உயரிய பொருள், இதுல கலவையாக இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்களின் சரி சம விகித நிலை என்ன, அதன் செயல்பாடு இதில் எவ்வாறு நிகழ்கின்றது, இது எவ்வாறு தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளும்படியாக இதில் உயிர் வைக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை அரிய செயல்பாடுகள் நிகழ்கின்றது என்று இதன் சிறப்பை, இதன் மதிப்பை உணர்ந்தால் இந்த உடலை
எவ்வளவு லேசா, எவ்வளவு எளிமையா, எவ்வளவு அழகா பயன்படுத்தி வேண்டியதை எடுத்து இந்த உடலுக்கு தொடர்பு படுத்தி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை அழகாயிடுமே. இந்த உலகம் எத்தனை பறந்து விரிந்தது. இந்த உலகத்தில் எண்ணற்ற படைப்புகள் எவ்வளவு வகை வகையாக ரகரகமாக கோடிக்கணக்கில் அழகிய நுட்பங்களோடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு படைப்பிலும் விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த இறை ஞானம் என்ன? அந்த ஒவ்வொரு உயிரோடும் ஒவ்வொரு படைப்போடும் அந்த இறையின் தொடர்பு என்ன? செயல்பாடுகள் என்ன? அவைகள் என்னோடு எவ்வாறு வினைபுரிகின்றது? என்னோடு எவ்வாறு தொடர்புபடுகின்றது? எனக்கானது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் எவ்வாறெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த உலகத்தை பற்றிய ஒரு அரிய பார்வை, ஒரு அரிய ஞானம் எனக்கு கிடைத்தால் இந்த உலகத்தை நான் காணும் விதம், இந்த உலகத்தை நான் அனுபவிக்கும் விதம், இந்த உலகத்தோடு நான் தொடர்பு படும் விதமே மாறிவிடுமே. இதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன ஆயிடுறேன் பாருங்க, அற்பன், அற்ப விசுவாசம், அற்ப அறிவு, அற்ப பார்வை, அற்ப கோணம், அற்பத்தனமான எண்ணம், அற்பத்தனமான புரிதல். என்னை, என் உடலை இவ்வாறு விசேஷமாக, எனக்குள் உயிரை இவ்வளவு விசேஷமாக, என்னை உள்ளமாக இத்தனை விசேஷமாக, எனக்காக இந்த உலகத்தில் இத்தனை கோடி படைப்புகளை விசேஷமாக, இத்தனை விசேஷங்களை வெளிப்படுத்தி இருக்கின்ற அந்த இறையின் அந்த மதிப்பு என்ன, சிறப்பு என்ன, விசேஷம் என்ன, அவன் தன்மை என்ன, அவனுக்குள் இன்னும் எத்தனை கோடி ரகங்கள் இருக்கிறது, எத்தனை வகைமைகள் இருக்கிறது, எத்தனை துவங்கள் இருக்கிறது, இன்னும் எவ்வளவு உயிர் துண்டு அவனால் புரிய முடியும், இன்னும் எவ்வளவு ஆற்றல் அவனுக்குள் புதைந்து கிடக்கிறது, இன்னும் எவ்வளவு அவனால் தன்னை வெளிப்படுத்த முடியும், விரிக்க முடியும் என்று அவனை பற்றிய அறிவு, அதன் மேன்மை, அதன் சிறப்பு, அதன் மதிப்பு, அவைகளை பற்றிய மனதில் அவனை பற்றிய அந்த உணர்வின் மேன்மை பெருகினால் வாழ்வு எவ்வளவு சிறக்கும், மனம் எவ்வளவு மகிழும், உணர்வுகள் எவ்வளவு நெகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் இப்ப அந்த இறையும் கூட எப்படி ஆயிட்டான், எனக்கு அர்ப்பணம் ஆயிட்டான். உடம்ப கொடுத்த சோற கொடுக்கலையா, அதுக்கு உடம்பு கொடுத்தா போதுமா, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க வச்சிட்டா போதுமா, உடுத்திக்க துணி யார் கொடுப்பாங்க? குறை சொல்லுகிறேன், குற்றம் சாட்டுகிறேன், பழி போடுகிறேன், பகைக்கிறேன், வெறுக்கிறேன், அறிவில்லை என்று சாடுகிறேன். எதனால? எஜமானா வாழ வேண்டிய நானு அறிவில்லாம ஊழியக்காரன் ஆனதுனால. அந்த ஊழிய மனப்பான்மை, அந்த வேலைக்கார மனப்பான்மை என்னுள் புகுந்ததுனால, என்னுடைய மேன்மைய சிறப்ப நான் உணராததுனால இறைமையை சாடுகிறேன். மனசுல கவலைன்னு ஒண்ணு நம்ம எடுத்துட்டு வந்து வச்சோம்னா, அந்த கவலை எவ்வளவு சிதைவை தருகிறது என்று எண்ணி பாருங்கள். அது என் மனத்திறனை அழிக்கின்றது, என் கை வேலையை முடக்குகின்றது, என் உழைப்பை, உடல் உழைப்பை சிதைக்கின்றது, என்னுடைய சிறப்பை, என்னுடைய விசேஷத்தை, மேன்மையை கொண்டாடுவதிலிருந்து என்னை தடுத்து என்னை திண்டாட வைக்கின்றது. அனைத்தையும் எது மட்டுமே செய்து, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். மனித உயிரினம் கவலைப்படுவதற்கான உயிரினம் அல்ல, அது மனவேலையும் கைவேலையும் செய்து வாழ்வதற்கான உயிரினம். எளிமையா ஒரே வரியில சொல்லணும்னா, மனித உயிரினம் கவலைப்படுவதற்கான உயிரினம் அல்ல, அது மனவேலையும் கைவேலையும் செய்து வாழ்வதற்கான உயிரினம். மனதுல மனம் எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை மனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். உடல் கைகள் எந்த வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை அது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேலையை செய்யாதவங்களுடைய வேலை தான் கவலைப்படுகிற வேலை. அப்போ நான்சென்ஸ் யார் தான்? கவலைப்படுறவங்க தான். அற்பமாகி போனவங்கள யார் தான்? கவலைப்படுறவங்க தான். பார்வை, கோணம், புத்தி, அறிதல், புரிதல், உணர்தல் என்கிற மனதில் அற்பமாகி விட்டார்கள். உழைப்பு, செயற்படுதல், பிழைப்பூட்டுதல், விதைத்தல், அறுத்தல், களஞ்சியத்தில் சேர்த்தல், நூற்றல் என்கிற கைகளால் செய்யப்பட வேண்டிய வேலைகள் அற்பமாகி விட்டார்கள். இந்த அற்பத்துக்குள் மூழ்கி விட்டவர்கள் கவலைப்படுகிறவர்களாக மாறி போய் விடுகிறார்கள். இல்லைங்க, நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா சேர்க்கிறாங்க, கோடி கணக்குல சொத்து வச்சுருக்கிறாங்க, கார் பங்களாவெல்லாம் வச்சுருக்கிறாங்க, தலைமுறைக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்க, ஆனாலும் கவலைப்படுறாங்களே. நீங்க சொல்றபடி பார்த்தா உழைக்காதவங்க, சோறு தண்ணி இல்லாதவங்க கவலைப்படுறாங்கன்னு பரவாயில்ல. இதெல்லாம் நிறைய இருக்கிறவங்களும் கவலைப்படுறாங்களே. படுவாங்க தான்.
ஏன்னா அதெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டு சேர்க்கிறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அதை ஓடா தேய்றாங்க, ஓடி ஓடி அவங்க உழைச்சு உழைச்சு எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. உடலால் அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தோம், உடலும் நிறைவு பெறல, மனதும் நிறைவு பெறல. ஏன்னா மனம் செய்ய வேண்டிய வேலையை செய்யல. உடல் உலகத்தோடு உறவுபட்டு செயல்பட வேண்டும். உள்ளம் அதனுடைய அதற்கு சொந்தக்காரன். உள்ளம் என்பது இறைவனுடைய இல்லம்னு சொல்லியிருக்கேன். அதற்கு சொந்தக்காரனாகிய இறைவனோடு, அதற்கு உரியவனோடு தொடர்புபட்டு வேலை செய்யணும். அதாவது படைத்தவனை, இறைமையை சிந்திப்பதுதான் இதயத்தின் வேலை. இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தோடு தொடர்புபட்டு கிரியை வேலை செய்வதுதான் உடலுடைய வேலை. இது 2யும் மாத்தவும் கூடாது. 2த்துல எதையும் நிறுத்தவும் கூடாது. ஒண்ண விட்டுட்டு ஒண்ணு மட்டுமே செஞ்சுன்னு இருக்கவும் கூடாது. ஒண்ணுக்காக இன்னொன்னு அடிமைப்படுத்தவும் கூடாது. 2ம் வேற வேற டிவிஷன். வேற வேற செயல்பாடு. அது நல்லா புரியணும். தெளிவா இருக்கணும் அதுல. நிதானம் இருக்கணும் அதுல. உடல் என்ன செய்கிறதோ செய்யும் போதுதான் மனம் அதற்கு உடன்பட வேண்டும். அதை முடித்தவுடன் அதை விட்டுவிட்டு மனம் தனக்கானதில் வந்துவிட வேண்டும். எப்படி? மனிதன் கால்களால் வீட்டுக்குள் இருக்கிறான், நடக்கிறான், உலாவுகிறான். அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகும்போது காலில் செருப்பை மாட்டுகிறான். செருப்பை போட்டுக்கொண்டு வெளியே போகிறான், சுற்றுகிறான். வரும்போது திரும்ப செருப்பை கழட்டி விட்டு வீட்டுக்குள் வந்து வந்து விடுகிறான். வெளியே போட்டு போன செருப்பை வெளியே கழட்டி விட்டு வந்தாச்சு. அதுபோல உடல் எப்போது என்ன செய்கிறதோ, அதற்கு என்ன திறன் தேவையோ, அதற்கு என்ன ஆற்றல் அருள வேண்டுமோ, அதற்கு என்ன அறிவை புகுத்த வேண்டுமோ, அதற்கான நிலையில் உடலோடு உடன்பட்டு, செயல்பட்டு அந்த வினையை நிறைவேற்றி முடித்துவிட்டு, மனம் திரும்ப தன் இல்லத்துக்கு வந்துவிட வேண்டும். தன் நிலைக்கு வந்துவிட வேண்டும். தன் வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும். தன் செயல்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும். தான் உணர வேண்டிய உண்மையில் இருக்க வேண்டும். தன் சிறப்பை கொண்டாடுவதில் அது அது மூழ்கி திளைத்திருக்க வேண்டும். இறைமையின் பாசத்திலும் உறவிலும் தான் அது இடைவிடாது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை விட்டு 24 மணி நேரம் சோறு நினைக்கிறது, 24 மணி நேரம் உழைப்ப நினைக்கிறது, 24 மணி நேரம் பணத்த நினைக்கிறது, 24 மணி நேரம் இவங்கள நினைக்கிறது, அவங்கள நினைக்கிறது, 24 மணி நேரம் இதுக்காக யோசிக்கிறது, அதுக்காக யோசிக்கிறதெல்லாம் மனம் பார்த்தா, மனம் தன்னுடைய தகுதிய தரத்தை இழந்துரும். அங்க கவலை தன்னால குடி வரும். கவலை தன்னால குடி வந்தா, கர்த்தர் அங்கு அசட்டை பண்ணப்படுகிறார். கடவுள் அங்கு அசட்டை பண்ணப்படுகிறார். அசட்டை பண்றது மட்டும் இல்ல, வெறுக்கப்படுகிறார், பகைக்கப்படுகிறார். கவலை கடவுள் மீது நீ கொண்டிருக்கும் பகையின் வெளிப்பாடு. கவலை கடவுள் மீது நீ கொண்டிருக்கும் வெறுப்பின் வெளிப்பாடு. கவலை கடவுளை நீ அலட்சியம் செய்வதின் வெளிப்பாடு. கவலை கடவுளை அற்பத்தன்மையோடு நீ பார்க்கிறாய் என்பதின் வெளிப்பாடு. அற்ப பார்வை. இதெல்லாம் ஒரு கடவுள். அறிவில்ல, ஞானம் இல்ல, புத்தி இல்ல, என்ன செய்யணும் தெரியல. நான் இருந்தா இப்படியா செஞ்சிருப்பேன். எல்லாத்தையும் வேற மாதிரி செஞ்சிருப்பேன். வேற மாதிரி கொடுத்திருப்பேன். இப்படி எல்லாம் யோசிக்கவே வச்சிருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் கவலைப்படவே விட்டு மாட்டேன். நான் இருந்திருந்தா, நான் கடவுளா இருந்திருந்தா, அது கடவுளா இருக்கவே தகுதி இல்லை. கடவுளை கடவுளாகவே இருக்க தகுதியற்றது என்று கருதக்கூடிய மனிதனின் மனநிலை தான் கவலைப்படுதல். சரியா? ஐயோ இறைவா, ரொம்ப மோசமானதுங்க கவலைப்படுறது. ரொம்ப மோசமானது. அது கவலையில் மூழ்குவது காலத்தில் காரியத்தை வீரியமாக ஆற்றாதவர்களின் நிலைப்பாடு. காலத்தில் காரியத்தை வீரியமாக ஆற்றாதவர்களின் நிலைப்பாடு. நீ காலத்தில் வாழ வேண்டும். உன் காரியத்தில் நீ வாழ வேண்டும். அதை வீரியமாக நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். உன் மனம் அதற்கான வினையும், உன் உடல் அதற்கான வினையும் புரிந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக கவலை உன்ட்ட சேரவே சேராது. சோ இறுதியா என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்களா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். டோன்ட் வொரி. கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதற்காக வெளிப்பட்ட உயிரினம் நீங்க கிடையாது. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற அந்த காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்விதமாக உடுத்துவித்தால், சில நாட்கள் மட்டுமே உயிர் வாழ்கிற, விதைக்கிற, அறுக்கிற, களஞ்சியத்தில் சேர்க்கிற திராணியற்ற அந்த பட்சிகளையே, பறவைகளையே உங்கள் பரமபிதா இவ்வளவு பிழைப்பூட்டினால், உங்களுக்கு உடுத்துவிப்பது, உங்களுக்கு உணவூட்டுவது, உங்களுக்கு வேண்டியதை அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் அவைகளை விட விசேஷமானவர்கள் அல்லவா? அப்ப என்னடா பண்ணணும் அப்படின்னா,
உன்னுடைய விசேஷத்தை உணர்ந்து கொள்வதில் தான் உனக்கான வாழ்வும் உனக்கான விடுதலையும் இருக்கிறது. தட்ஸ் ஆல் மை லார்ட் யுவர் ஆனர். உன்னுடைய விசேஷத்தை உணர்ந்து கொள்வதில் தான் உன்னுடைய வாழ்வும் உன்னுடைய பிழைப்பும் உனக்கான விடுதலையும் உனக்கான இன்பமும் உனக்கான அனைத்தும் இருக்கிறது. நீ மனமாக மனிதனாக வெளிப்பட்டதே நீ யார், உன்னை படைத்தது எவ்வாறு இருக்கிறது, இந்த உலகத்தை அது எவ்வாறு உனக்கு கொடுத்திருக்கின்றது, உனக்கானவைகள் என்ன, அதனை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்கிற உன்னுடைய தனித்துவத்தையும் அதன் சிறப்பையும் அதன் விசேஷத்தையும் உணர்ந்து அறியக்கூடிய ஒரு உயிரினம் வேண்டும் என்பதனால் தான் அறிவு உயிரினமாக, மனம் கொண்டு வாழும் உயிரினமாக, உணர்வு உயிரினமாக, புத்தியினால் வாழ்கிற உயிரினமாக, உணர்ச்சிகள் கொண்டு புழங்குகிற ஒரு உயிரினமாக உன்னை இந்த விதத்தில் நான் படைத்திருக்கின்றேன். நீ மனிதனாக வந்ததே உணர்வதற்கும் அறிவதற்கும் புரிவதற்கும் சிறப்பதற்கும் சிறப்பை உணர்வதற்குத்தான் நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். ஆக உன் வேலையை நீ சரியா செய்தா, உன் சிறப்பை நீ சரியா உணர்ந்தா, உனக்கானவைகள் தன்னாலே உனக்கு கிடைக்கும். அவைகள் எளிமையாய் நீ எடுத்துக்கொண்டு வாழ முடியும். அவைகள் ஏற்கனவே உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு பெரும் ஞானி. என் ஞானத்தை உன்னால் அளவிட முடியாது. என் ஞானத்தின் ஒரு சிறு துளியை கூட உன்னால் சுமக்க முடியாது. ஆகவே இவ்வளவு கேடுகட்ட அற்பத்தனத்துக்கு மனிதர்களே நீங்கள் போகாதீர்கள். இவ்வளவு கேடுகட்ட அற்பத்தனத்தில் நீங்கள் மூழ்காதீர்கள். உங்களை அசிங்கப்படுத்திக் கொள்வது மட்டுமல்லாது உங்கள் இறைமையும் நீங்கள் அசிங்கப்படுத்த முற்படாதீர்கள். செய்ய வேண்டிய மனதின் வேலையை, செய்ய வேண்டிய உடலின் வேலையை விட்டுவிட்டு கவலைப்படுதல் என்கிற வேலையை நீங்கள் கையில் எடுக்காதீர்கள். உண்மையை உணர்ந்து கொள்ள முயற்சியாவது செய்யுங்கள். இறை ஞானம் உணர்த்தும், இறை உண்மை உணர்த்தும், இறை அருளை வழங்கும், அள்ளி கொடுக்கும். இறைவா எனக்கு ஞானத்தை கொடு, என் மதிப்பை எனக்கு உணர்த்து, என் சிறப்பை என்னுடைய இருப்பின் சிறப்பை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய் என்று கேட்போம். நீ எத்தனை விசேஷம் என்று கண்டு உணர்வதில் தான் நம்முடைய காலமே, அந்த காலத்தில் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையே அடங்கி இருக்கின்றது. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. வாழ்க்கை யாருக்காகவும் காத்திருக்காது. அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே உணர்வுக்கு திரும்புவோம், உண்மைக்கு திரும்புவோம். எல்லா கவலைகளிலிருந்தும் விடுபெறுவோம். கவலைகளை விரட்டுவோம். பிசாசை விரட்டுவது போல, பேயை விரட்டுவது போல, சாத்தானை விரட்டுவது போல, அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னது போல, அப்பாலே போ கவலையே, அடியோடு என்னை விட்டு அழிந்து போ, வேரோடு உன்னை பிடுங்கி எரிகிறேன். யாரையாவது நீங்க சபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சன்னிய கவலையே, உன்னை நான் சபிக்கிறேன் நாயே, ஓடிப்போம் அப்படின்னு கவலையை நீங்கள் விரட்டுங்கள். கவலைப்படாதிருங்கள். இந்த கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் அப்படி இல்ல, கவலைப்படாதிருங்கள். உங்கள் பரமபிதாவை பாருங்கள். அவரால் பிழைப்பூட்டப்படுகிற உயிரினங்களை பாருங்கள். உங்களுக்கு கீழான ஓரறிவு உயிரினத்தை பாருங்கள், 5 அறிவு உயிரினத்தை பாருங்கள். படிக்க வேண்டிய படிப்பினையை படியுங்கள். செய்ய வேண்டியதை சரியாக செய்யுங்கள். சிந்திக்க வேண்டியதை சரியாக சிந்தியுங்கள். உணர வேண்டியதை சரியாக உணருங்கள். எதனை மதிக்க வேண்டுமோ அதனை சரியாக மதியுங்கள். உங்கள் மதிப்பு இன்னது என்பதை சரியாக உணருங்கள். உணர்ந்து திருந்துங்கள். கவலை விட்டு வெளியே வாருங்கள். கவலைப்படாதிருங்கள். அதுதான் எங்க கருத்து. அந்த உணர்வின் வெளிப்பாடு தான் இது. அப்படியே சாஃப்ட் டீலிங் நினைச்சுக்காதீங்க. ஆறுதல் படுத்துகிறார், தேற்றுகிறார் இல்ல, திட்டுகிறார். கவலைப்படாதீர்கள் என்று கண்டிக்கிறார், திட்டுகிறார். அற்ப விசுவாசிகளே அப்படிங்கும்போது, அற்ப விசுவாசிகளே அப்படியே சொல்லியிருப்பாரு. கேடுகட்ட நிலைமைக்கு போயிருக்கீங்கடா, அற்பத்தன்மையில போயிருக்கீங்கடா, அற்ப விசுவாசிகளே. என்ன சொல்லணும் தெரியுமா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து, எத்தனை அரிய பிறவியை நான் உங்களுக்கு அளித்தேனோ, எத்தனை அரிய திறன்களோடு நான் உங்களை படைத்தேனோ, எத்தனை அரிய உயிரினமாக, மனதால் வாழும் உயிரினமாக உங்களை வெளிப்படுத்தினேனோ, எத்தனை அரிய ஞானத்தை உங்களில் நான் வைத்தேனோ, எத்தனை அரிய உழைக்கும் திறனை உடலில் வைத்தேனோ, அத்தனையும் அவ்வாறே பயன்படுத்தி அத்தனை அருமையில் சிறப்பாக வாழ்கிறீர்களே என்று படைத்த இறைவனே மனம் மகிழும் அளவுக்கு வாழணுங்கிற ஒரு விருப்பமாவது கொள்ளுங்கள்.
விருப்பம் இருந்தாதான் வினை விளையும். வினை வினை நிகழ்ந்தால்தான் விளைவு விளையும். இறை நம்ம எல்லாருக்கும் நல்லருள் புரியட்டும். உணர்ந்துக்குங்க, புரிஞ்சுக்குங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.